الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் கடல் தொடர்பான செய்திகளும் சட்டங்களும் என்கின்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் கடல் தொடர்பான சட்டங்கள் என்கின்ற அந்த பகுதியை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த கடல் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமான இந்த விடயத்திலே நாம் ஏற்கனவே சொன்னது போல ஓரளவுக்கு விரிவான ஒரு நூல் அஹ்காமுல் பஹர் ஃபில் ஃபிக்ஹில் இஸ்லாமிய சட்டத்துறையில் கடல் சட்டங்கள் அப்படி என்று சொல்கிறது துக்தோர் அப்துல் ரஹ்மான் இப்னு அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு அப்படின்ற அந்த அறிஞரால் எழுதப்பட்ட அந்த நூல் தான். இது ஒரு கலாநிதி ஆய்வு. அப்போது இது ஒரு 700 பக்கங்களை கொண்ட ஒரு விரிவான ஒரு பகுதி. ஆனாலும் அதில் சட்டங்கள் என்று எடுக்கப்படுற டைமில் அவர் கொஞ்சம் விரிவாக என்ன செஞ்சிருப்பார், அதில் கையாண்டிருப்பார். உதாரணமாக பிரயாண சட்டங்கள், கடல் தொடர்பான பிரயாண சட்டங்கள்னு வந்தால் அவர் மசாஃபத்துல் கசர் எங்கே எவ்வளோ தூரத்தில் நம்ம சுருக்கலாம் என்ற பகுதியை நிலத்தில் என்ன ஆய்வுகள் வருதோ அதெல்லாம் ஒரு 6-7 பக்கத்துக்கு 5 பக்கத்துக்கு கொண்டு போய்ப்பார். என்று அதுவும் அதோட தொடர்புடையதுனால எப்படியாக இருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு பகுதியை இதில் கையாளப்பட்டிருக்கு. இந்த கடல் தொடர்பான சட்டங்கள் பகுதியை நம்ம 2 அல்லது 3 பகுதிகளாகத்தான் படிக்கலாம். ஒன்று வணக்கம் சார்ந்த பகுதிகள், உதாரணமாக சுத்தம், அதுபோல் வுது எடுக்கிறது, தொழுகை, நோன்பு, ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பகுதி, அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு பகுதி பொருளாதாரம் சார்ந்த பகுதி, ஜக்காத், அதுபோல் அதில் உள்ள வருமானங்கள், வியாபாரம், இது சார்ந்த பகுதிகள். அடுத்தது சர்வதேச சட்டங்கள் தொடர்பான, கப்பல் தொடர்பான, அதனுடைய எல்லைகள் தொடர்பான, கடல் வரையறை முறைகள் தொடர்பான, வரையறுக்கலாமா என்பது தொடர்பான. ஒருத்தர் இந்த நாட்டுக்கு தான் இந்த 200 மீட்டரும் சொந்தம் அப்படி என்று ஒருத்தர் சொல்கிறார், அந்த நாடு சொல்லுது. இது குர்ஆன்லே ஹதீஸ்லேயே வராத சட்டம், சர்வதேச ஒரு சட்டம் அன்க்ளோஸ்ன்னு சொல்லி 1982 சர்வதேச நாடுகள் எல்லாம் சேர்ந்து உடன்படிக்கைக்கு வந்த அந்த யுனெஸ்கோ அது போன்ற அந்த இது இருக்குது தானே, இந்த நமது ஒரு எக்ரிமெண்ட்டு ஒப்பந்தங்கள் இருக்குது. அதே மாதிரி அன்க்ளோஸ்ன்னு சொல்லி வந்த ஒரு கடல் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் தான் இது, ஜமைக்கால நடைபெற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் மார்க்கத்துக்கு எவ்வளவுக்கு ஒத்துப்போகுது, இது உடன்படலாமா, இதில் எந்த அளவுக்கு உடன்படலாம் என்பது சம்பந்தமான ஒரு சட்ட தெளிவு, அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது 3வது பகுதி. இப்போ இந்த 3 பகுதிகளாக தான் இதை நம்ம பார்க்கலாம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முதல் பகுதியை, வணக்க வழிபாடு சார்ந்த பகுதிகளை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்கிறோம். இது நம்ம மிக சுருக்கமாகவும் படிக்கலை, மிக விரிவாகவும் படிக்கலை. மிக விரிவு அப்படி என்று சொன்னால் அது கடல் தொடர்பான செய்திகள் நிறைய விரிவாக வருதுன்ற அர்த்தம் அல்ல. அது தொடர்பான மற்ற சட்டங்கள், நான் சொன்ன மாதிரி கசருடைய சட்டங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விரிவாக படிக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும். அது இங்கே தேவையில்லை. அடுத்தது இதை படிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஹுடைய பாடங்கள், கிதாபு தஹாரா, கிதாபு ஸலா, கிதாபு ஸௌம், கிதாபுல் ஹஜ் கொஞ்சம் ஓரளவு நம்ம படிச்சிருந்தா தான் இது அவசரமாக என்ன செய்யலாம், நம்ம ரிலேட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம கிதாபு தஹாரா படிக்க போகிறோம்டா, இப்போ தான் கிதாபுல் ஹஜ் படிக்க போகிறோம்டா, இது ரிலேட் பண்ணுறது இப்போ நான் சொல்கிற போகிற இதில் கொஞ்சம் கஷ்டமாக தானே செய்யும், அது இருக்கும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு முடிந்த அளவுக்கான ஒரு பகுதிகளை நான் இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்கிறேன். அப்போது இதில் மொத்தமாகவே படிக்கலை, ஏன்னா கடலில் ஒரு உலகம், நிலத்தில் ஒரு உலகம் வண்டிலே கடலுக்கு தேவையான சட்டங்கள் ஏதோ அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இதோட தொடர்பாக சில கேள்விகள் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். இதோட தொடர்பாக சில கேள்விகள், உதாரணமாக நம்ம ஒரு அசுத்தத்தை பற்றி கடலில் பேசுகிறோம், அது எதோட அசுத்தம், மீனுடைய மலம் அசுத்தமாக உதாரணமாக வந்துச்சுன்னு வைங்களேன், அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அப்போ அதில் எங்களுக்கு கேள்வி வரக்கூடாது என்ன, இந்த நிலத்தில் உள்ள விஷயங்கள் எதெல்லாம் அசுத்தம் எது சுத்தம்ன்ற கேள்வி எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கடல் தொடர்பான சப்ஜெக்டில் மட்டும்தான் உள்ளது இருக்கும். அப்போ அந்த கிதாபு தஹாரா சுத்தம் சம்பந்தமான பாடத்துடைய அசில் விளக்கமும் நமக்கு என்ன செய்யணும், கட்டாயம் இருக்கணும். இதை பற்றி என்ன பேசுகிற சந்தர்ப்பத்தில் ரைட். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நூலில் அவர் பின்னால் நதாயிஜுகள், அவர் இதில் எடுத்த முடிவுகள், இந்த முழு புத்தகங்களை எடுத்த முடிவுகள் என்ற ஒரு பகுதிகளை சொல்லுகிறார். அதில் வரக்கூடிய எதற்கு ஹதீஸ்களும் எதற்கு அசர்களும் இருக்குதோ, எது தேவையோ அவைகளையும் நான் சொல்லி இந்த விஷயங்கள் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இப்போ முதலாவது கிதாபு தஹாரா சுத்தம் சம்பந்தமான பகுதியில் முதலாவது கடலுடைய அம்சம் சம்பந்தப்படக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, கடல் தண்ணீர் சுத்தமானதா.
அதுதான் சம்பந்தப்படக்கூடிய விஷயம். அதில் ஒரு முதலாவது முடிவு, ரெண்டாவது மூணாவது முடிவுன்னு சொல்கிறேன். அந்த முடிவுகளை நான் முதலாவது சொல்கிறேன். ஜவாசு ததஹுர் பிமா இல் பஹர் பிலா கராஹா, கடல் தண்ணீரை கொண்டு நம்ம சுத்தம் செய்யலாம், அதில் பிலா கராஹா, அதாவது எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல். வெறுப்பு என்று சொல்கிறது என்ன, மார்க்கத்தில் இது சம்பந்தமாக தவிர்த்து கொள்வதே சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற வெறுப்பு தான். வெறுப்பும் இல்லாமல்னா நமக்கு விருப்பாய்க்கிறதில்ல. எப்பயும் கராஹாண்டு வந்தால் மார்க்கத்தில் வந்து நம்ம எப்போ என்ன செய்வோம், வாஜிப், அதே போல் என்னது, அதாவது கடமையானது, விரும்பத்தக்கது, அதே போல் அனுமதிக்கப்பட்டது, ஹராமானதுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லணும்னா வெறுக்கத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் வெறுத்தான்னு வந்தால் அது ஹராம், அல்லாஹ் வெறுத்துட்டான்னு வந்தால் ஹராம். ஆனால் ஹதீதுகளில் சில டைமில் நபிகளார் அதை வெறுத்தார்கள் அப்படின்னு வார டைமில் அது சில பொழுது அனுமதி தான், ஆனால் தவிர்க்கிறது நல்ல மெண்ட கருத்தில் வரும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த எந்த விதமான தவிர்க்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான செய்திகளும் இல்லாத அளவில் இதென்ன, அதாவது கடல் தண்ணீர் வந்து சுத்தமானது, நம்ம என்ன செய்யலாம், அதில் உது எடுக்கலாம், அதை கொண்டு நம்ம சுத்தம் செய்யலாம், எல்லாமே என்ன செய்யுது, அனுமதிக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது, இதா தகையரமா உல் பஹர் ஃபலஹு ஹாலத்தான், கடல் தண்ணீர் மாற்றமடைந்தால், கடல் தண்ணீர் மாற்றமடைஞ்சால் முழு உலக கடல் தண்ணீர் மாற்றமடைஞ்சு, நமக்கு ஊருக்கு பக்கத்துலேயே கடல் தண்ணி என்ன மாற்றமடைஞ்சிட்டு, இப்போ ஆற்றுல உழவு எடுக்கலாம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் சில ஆறுகள் இருக்குது, அதில் உதவெடுக்கலாமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கல, அது அருவருப்பாக இருக்கும். சரியா? இந்த மாதிரியான கடல் சில இடங்களில் என்ன செஞ்சிடும், அதாவது அதனுடைய இந்த கழிவுகள் கொட்டப்படுறதுனால அல்லது வேறு வேறு போக்குவரத்துடைய அசுத்தங்களால், தேக்கங்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் அந்த கடல் தண்ணியுடைய உள்நுழைவுடைய தேக்கங்களின் காரணமாகலாம் கடல் தண்ணீர் என்ன செய்யலாம், மாற்றங்கள் அடையலாம். இந்த மாற்றங்கள் பற்றிய இதில் ரெண்டு நிலை என்றார். எஹ்தாஹுமா ஐய தகையர பி நஜிசின், அதாவது ஒரு நஜீஸை கொண்டு, அது வந்து ஒரு நஜிஸான ஒன்றை கொண்டு, எஹ்தாஹுமா ஐய தகையர பி நஜஸின் ஃபயன்ஜஸ், அதன் காரணமாக அது அசுத்தம் அடைந்துட்டான், அதன் காரணமாக அது அசுத்தமடைந்து விட்டால். உதாரணமாக அதை கொண்டு அசுத்தமடைதல் என்றால் என்ன என்றால், அதனுடைய நிறம் மாறிடுது, சுவை மாறிடுது, மனம் என்ன செய்யுது, மாறிடுது. அப்போ அது அசுத்தமான தண்ணீர்ன்றதுக்கான அடையாளம் நமக்கு என்ன செய்யுது, இருக்குது. இந்த மாற்றங்களிலூடாக நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம் இது நஜிஸ் ஆகிட்டு. ஏன்னா நஜிஸ் வந்து அதில் நிறைய கலக்க ஆரம்பிச்சிட்டு, கழிவுகளோ மற்ற விஷயங்களோ கலக்க ஆரம்பிச்சிட்டு, இதன் காரணமாக நஜிஸா எங்களுக்கு அருவருப்பாகிறதில்ல. எங்களுக்கு அருவருப்பாகிற சில விஷயங்களும் அது சுத்தமாக இருக்குது. உதாரணமாக மூக்கு சளி என்றது அசுத்தம் தான், எங்களுக்கு ஒரு அருவருப்பு தான். அது சுத்தமாட்ட சுத்தம் விளங்கிட்டா, அது அசுத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வெளியே வந்து உதவு எடுக்கணும் சட்டமெல்லாம் இல்லை, நஜிஸானதுன்ற சட்டம் இல்லை. எமக்கு எச்சில் அருவருப்பு தான். அதுக்கு எச்சில் ஒரு ஆள் எச்சில் பட்டதுக்காக அந்த இடத்துல கழுவி உதவு எடுக்கணும்ன்றது எதுவும் இல்லை. அதனால் அருவருப்புன்றது வேறு, தஹாரத் அதில் வந்து நீங்கள் அதை பாட்டுறதோ தொடுறதோ பிடிக்கிறதோ அது பிரச்சனை இல்லைன்றது வேறு. அடுத்ததாக இன்னொன்று மாற்றமடைது, ஆனால் ஒரு சுத்தமான பொருளை கொண்டு அது என்ன செய்து மாற்றமடைது. இதுதான் நிலத்துக்குரிய சட்டமும். ஆனால் கடல் என்று வரக்குள்ள இப்படி மாற்றமடைது என்ற தசவூர் எங்களுக்கு என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும் புரிதல். அது என்ன சுத்தமானது கொண்டு மாற்றடைது, ஃபலஹு தலாது சுவர், அதுக்கு 3 வடிவங்கள் இருக்கு. ஒன்று ஐய தகையர பி முஹாலித்தின் யக்லபு அலைஹி ஹத்தா யஃப்கித இஸ்மஹு ஃபலா தஸிஹ் தஹராபிஹி, அதாவது டோட்டலாக இன்னொரு பொருளாக அது மாறுகின்ற அளவுக்கு அந்த சுத்தமான பொருள் அதில் கலக்குது. இப்போ உதாரணமாக இந்த ஜூஸ் பெப்சியை கொண்டு உதவு எடுக்கலாம்னு ஒருத்தர் கேட்டாருன்னா அது தண்ணி தான், ஆனால் அதில் இன்னொன்று கலந்துக்கினேன்டா இன்னொரு பொருளாக மாறுற அளவுக்கு, ஒரு குடிபானமாக மாறுற அளவுக்கு, ஒரு சாயாக மாறுற அளவுக்கு, கவ்வாவாக மாறுற அளவுக்கு அது மாறிட்டு, அப்போ சுத்தமானது தான். ஆனால் அந்த தண்ணி வேறுண்டா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, இப்போ உதவு எடுக்கலாமா என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இது உண்டு. அதில் நம்ம என்ன செய்யாது, அது சுத்தமானது தான், தண்ணி தான், ஆனால் மாற்றம் அடைஞ்சாச்சு, அதால் உதவு எடுக்க இயலாது. இரண்டாவது என்னன்னு சொன்னால், அப்போ கடலில் அப்படி ஒரு மாற்றம் ஒன்று நடக்குமா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அப்படி ஒரு மாற்றம் ஒன்று நடந்து அது இப்போ வேறொரு உலகமாக என்ன செஞ்சுட்டு அது மாறிட்டேன்னா அங்கே உதவெடுக்க இயலாது. இரண்டாவது ஐய தகையர பிதாஹிரின் லம் யஸ்லுபுஹு இஸ்மல்மா, தண்ணீர் என்ற பேர் அதை விட்டு நீங்காத அளவில் ஒரு சுத்தமான பொருள் அதில் கலக்குது. விளங்கிட்டா? இப்போ இதில் என்ன என்று சொன்னால், தண்ணி அப்படி ஒன்று கலக்கிற சந்தர்ப்பத்தில் சுத்தமான ஒரு விஷயம் அந்த இடத்துல கலந்துருக்கு, ஆனால் அது தண்ணி என்ற பேர் அதை முழுசாக என்ன செய்யலை, எடுக்கலை. இதுவும் என்ன எங்களுக்கு உதவு எடுக்கலாம், இதில் சுத்தமானது உதவு எடுக்கலாம், பிழை இல்லை. தண்ணீர் என்ற பேர் இப்போ உதாரணம் சவர்க்காரன் கலர் என்ன மிக்ஸ் ஆகிற மாதிரி, நம்ம சோப்பு என்ன செய்கிறோம், ஏதோ மூத்த கலர் வாஷ் பண்ண டைமில் சோப்பால் அதை செஞ்சுட்டு மாறிட்டு, ஆனால் தண்ணி என்ற பேர் அதுலேருந்து என்ன செய்யலை, போகலை. அது எல்லாருக்கும் தெரியும். சரியா? பார்க்குற டைமில் தண்ணீர் என்ற பேர் போகலை. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தால் அதில் உதவு எடுக்கிறதோ மற்ற விஷயங்களோ என்ன பிழை அல்ல. மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், மாற்றம் ஒன்று அடைஞ்சிருக்குது, அசுத்தமாகவும் இல்லை, ஆனால் எதனால் மாற்றம் அடைஞ்சுன்னு என்ன தெரியாது.
அப்போயும் அது தாஹிர் சுத்தமானது தான். ஏன்னா அசல் வந்து சுத்தம்ன்றது அசல் தான். அப்போது இந்த 3 சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கடல் நீரிலே வந்து கலப்பு ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் அசுத்தத்தால் கலந்து அதனுடைய மாற்றத்தை அது கொண்டு வந்துட்டு அது நஜிசான நீர்ன்னு என்ன செஞ்சிடும், அது மாறிடும். அடுத்த சுத்தமான விஷயம் ஒன்று கலக்கிறது பேரை மாற்றுகின்ற அளவுக்குண்டா அது வந்து என்ன நம்ம உதவெடுக்க முடியாது. அதே போல் பேரை மாற்றாத அளவுக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கின்றா அதில் நம்ம உதவெடுக்கலாம். 3வது காரணம் தெரியாது, மாற்றம் அடைஞ்சிருக்குது, அப்பையும் நம்ம என்ன செய்யலாம், அது வந்து நம்ம உதவெடுக்கலாம், அதில் பிழை இல்லை. இது ஒரு சுத்தம் சம்பந்தமாக சொன்னதில் ஒரு அதாவது 2வது சட்டம், அதாவது மாற்றமடைந்த தண்ணீர் சம்பந்தமான அம்சம். 3வது வந்து மியாக சர்ஃப் சிஹி. அது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆரம்ப காலங்களில் இருந்தே இருக்கக்கூடிய அம்சம். இப்போ டெவலப் ஆகிட்டு என்னென்னா வடிகால் அமைப்பு வந்து கடலில் என்ன செஞ்சிடும், மிக்ஸ் ஆகிரும். பெரிய பெரிய நைல் நதி போன்ற நதிகளில் யூப்ரட்டிஸ் போன்ற நதிகள் இருக்குது, அமுதாரியா சிறுதாரியா அப்படின்ற நதிகளில் வந்து இதெல்லாம் என்ன செய்கிறது, மிக்ஸ் ஆகினா இந்த மிக்ஸ் ஆகின இடத்தை பயன்படுத்துகிற சம்பந்தமான விஷயம். இந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த மியாஹு சர்ஃபிஸ் சஹி சொன்னதுக்கான காரணம் இதில் வந்து என்னது, அதாவது பலவிதமான கழிவுகளும் இருக்கும், வேறு வேறு அசுத்தங்களும் இருக்கும். இந்த மாதிரியான இடத்துல நம்ம உதுவெடுக்கிற சம்பந்தமான விஷயங்கள் என்ன, இது வந்து மேல் பகுதியோடு கலந்து பேச வேண்டியதாக இருந்தாலும் சரி, இது மக்கள் வந்து நிறைய சம்பந்தப்படக்கூடிய ஒரு பகுதி என்பதனால அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, இன்னஹாதல் ஜுஸ்உல் முத்தகய்யிர் நஜிசும், அதாவது மாற்றமடைந்த எந்த குறிப்பிட்ட பகுதி மாற்றமடைகிறதோ அது நஜிஸ் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அது அந்த அதாவது கழிவுகள் சார்ந்த ஒரு விஷயம், அது நஜிஸானது தான் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ எப்பயுமே எங்களுக்கு திட்ட தெளிவாக ஒரு வீட்டுடைய கழிவுகள் என்ன செய்யுது அதில் போகுது. அப்போது இந்த கழிவுகள் விஷயம் வந்து ஏன் கவனமாக இருக்கிறோம்னா இப்போ நிறைய ஆறுகளில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இவைகளை செஞ்சு தாங்கிறாங்க, அவங்களா ப்ரைவேட்டாக செஞ்சுக்கிறது, நம்பி என்ன செய்யலாது, எதுவும் செய்யலாது. ஏண்டா மக்கள் வந்து பொது விஷயங்களில் பெரிய ஒரு நலம் உண்டு இல்லாத நிலைமை வைக்கிறாங்க. அதனால் இருக்கிறதுல மலம் சலம் எல்லாத்தையும் இதில் தள்ளி விடுற பாட்டியெல்லாம் இருக்குது. ஒரு டெனேஜ் நிரம்பிட்டு அதை எப்படிடா செய்கிறதுன்னு தெரியாமல் ஆங்களுக்கு தெரியாமல் என்ன செஞ்சிடுறது, ஆற்றுல நீர்களில் அப்படின்னா தள்ளி விட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்குது. அப்படி என்பதனால அந்த நஜீஸான பகுதி என்று எது விளங்குதோ, இதால் மாற்றம் அடைஞ்ச பகுதி என்று அது விளங்குதோ, அது வந்து என்ன நம்ம அந்த தெரியாத எதனால் மாறிச்சு என்று தெரியாதன்ற லிஸ்ட்டில் வைக்கக்கூடாது. அது வந்து நஜீஸ் என்ற பகுதியில் தான் வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு என்ன செய்கிறாரு இவர் வருகிறார். இப்போ இது சம்பந்தமாக இதான் சுத்தம் சார்ந்த விஷயங்களில் கடலோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது சார்ந்த விஷயங்களில் சில செய்திகள் என்ன செய்கிறது ஹதீஸ்களில் வருகிறது. அந்த செய்திகள் இப்போ இந்த 3 தொடர்பான செய்திகள், இந்த 3 இப்போ நான் சொன்ன 3 சப்ஜெக்ட் தொடர்பான செய்திகள். சுனன் அபூ தாவூதில் வரக்கூடிய செய்தி, அதாவது 83வது இலக்கத்தில் வருது. அதாவது முகைரத் இப்னு அபி புர்தா அவர் என்ன செய்கிறாண்டா கேட்குறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்குறாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு மனிதர் வந்தார், வேறு அறிவிப்புக்களில் வந்து அவர் கடலில் வேலை செய்கிறவர், அதாவது மீன் பிடிக்க போகிறவர், இந்த தொழில் செய்கிறவர். அவர் வந்து கேட்குறாரு, யா ரசூலுல்லாஹ் இன்ன நர்கபுல் பஹர், நாங்கள் கப்பலில் பயணம் செய்கிறோம், கடலில் பயணம் செய்கிறோம். வனஹ்மிலு மஅனல் கலீல மினல் மா, கொஞ்சம் தண்ணி தான் செய்கிறோம், எடுத்துகிட்டு போகிறோம், மிச்சம் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு போக இயலாது. ஃபைன் தவல்லனா பிஹி ஆத்திஷ்னா, நாங்கள் வந்து அதுலேருந்து உது எடுத்தோம்னா எங்களுக்கு தாகம் என்ன செஞ்சிடும், வந்துவிடும். அவனத்தவல்லா பிமா இல் பஹர், கடல் நீரை கொண்டு நம்ம உதுவெடுக்கலாமா, பாருங்க கடல் நீர் அவ்வளோ இருக்குது, இதை கொண்டு நம்ம உதுவெடுக்கலாமா, குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ தஹூரு மாஹு வல் ஹில்லு மைத்தத்துஹு, அதுதான் அந்த தண்ணீர் சுத்தமானது, சுத்தப்படுத்தக்கூடியது. அல் ஹில்லு மைத்தத்துஹு, அரபில் வந்து எப்பயுமே இந்த ஃபவுல் தஹூர் அப்படின்னு வார அந்த மாதிரி சொற்கள், துஹூர் என்றா சுத்தம், துஹூர் என்றா சுத்தத்துக்கு சொல்கிறது துஹூரு, அத்தஹூர் என்றா நம்மளை சுத்தப்படுத்தும், நம்மளே சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணி அப்படின்னு அர்த்தம். இப்போ அல் வது அப்படின்னா உது எடுக்கிற தண்ணி, அந்த தண்ணி நம்மளே அதாவது சுத்தப்படுத்தும். அல் உது என்றா உது செய்கிறது, எங்கள்ட செயல்பாட்டுக்கு என்ன செய்கிறது இது சொல்கிறது. அப்போது இந்த அமைப்பில் தான் அரபுடைய அந்த நடைகள் இருக்கு. அப்போ இங்கே அத்தஹூரு மாஹு வல் ஹில்லு மைத்தத்து, அதனுடைய தண்ணீர் என்ன, அதாவது சுத்தமானது. அல் ஹில்லு மை, அதில் இறந்தவைகள், அல் ஹில்லு மைத்தத்து கொண்டா அதில் இறந்தவைகள் என்றா அதுக்கு சொந்தமான இறந்தவைகள், வெளியில் போய் அங்கே வந்து ஒன்று விழுந்து இறந்துட்டேன்னா அதல்ல. அல் ஹில்லு மைத்துண்டா அதோடு சம்பந்தப்பட்ட இறந்தவைகள் எல்லாமே என்ன ஹலாலானது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து அந்த தண்ணீருடைய சுத்தத்தன்மை சம்பந்தமான அந்த மசாலாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்குது. அப்போ அசுத்தம் என்ற பகுதியெல்லாம் எப்படி மற்ற தண்ணீர்களுக்கு நம்ம சட்டம் சொல்கிறோமோ அதே சட்டத்தை தான் இதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவையாக இருந்தது என்னென்னா ரசூலுல்லாஹ் நடந்த தீர்ப்பு, அந்த தண்ணி சுத்தமானதா, உப்பாக இருக்குது, உப்பாகிற தண்ணி சுத்தமானதா அப்படின்றத எங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. ரைட். அடுத்ததாக
அதாவது இதே செய்தி வந்து சுனன் இப்னு மாஜால வருது ஒரு சின்ன ஒரு மேலதிக தகவலோட. அதனால் அது ஷேக் அல்பானி சஹீ என்றார். 3246வது இலக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அபு உபைதா அல் ஜவாதுடைய ஒரு கூற்று பதிவு செய்யப்படும், ஒரு அறிஞருடைய கூற்று பதிவு செய்யப்படுது. ரசூல்லாங்க வந்து இந்த கடல் நீர் சுத்தமானது என்று சொன்னாங்க, அதில் இறந்தவைகள் ஹலாலானதுன்னு சொன்னாங்க. கால ஹாதா நிஸ்ஃபுல் இல்ம். நம்ம இப்போ இந்த ஹதீஸை தெரிஞ்சதனூடாக, அந்த அறிஞர் சொல்கிறாரு, இந்த ஹதீஸை தெரிஞ்சதனூடாக நாங்கள் அறிவில் அறவாச படிச்சிட்டோம். என்ன துன்யா பர்ருன் பஹர், உலகம் என்றது நிலமும் நீரும் தான், நிலமும் கடலும் தான். ஃபகத் அஃப்தாக ஃபில் பஹ்ரி வ பக்கியல் பர். உங்களுக்கு இப்போ தந்த ஃபத்வா வந்து கடல் தொடர்பானது, நிலம் மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்குது. இந்த நிலம் தொடர்பான ஒரு செய்தி கிடச்சிட்டா முழு இல்மும் எங்களுக்கு இதில் கிடச்சி, இந்த பாடத்தில் எங்களுக்கு கிடைச்சது போல அப்படின்னு சொன்னார். அந்த செய்தி வருது, ஒரு அழகான ஒரு கூற்று. அடுத்தது வந்து இந்த கடல் தொடர்பான அதாவது செய்தியில் இந்த சுத்தம் சம்பந்தமான பாடத்தில் வரக்கூடியதில் இன்னும் ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அல் பயான் ஒ தஹ்சீல் என்ற புத்தகத்தில் இமாம் இப்னு ருஷ்த் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கூற்று சொல்கிறார். இப்னு ருஷ்த் ரெண்டு அறிஞர்களையும் தான், ஒன்று தந்தை, ஒன்று பாட்டன், இன்னொன்று பாட்டன் பேரன், இப்படி ரெண்டு அதாவது அறிஞர்கள். இப்னு ருஷ்த் அல் குர்துபி, இன்னொருத்தர் இப்னு ருஷ்த் அல் ஹஃபீத். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மஸ்அலத்து மாஇ ஹலீஜ் அல் இஸ்கந்தரியா ஹல் யுத்தவல்லஉ மின்ஹு வ யுக்ஸலு ஃபீஹி தியாப். இஸ்கந்தரியாவுடைய ஹலீஜில் வந்து உது எடுக்கலாமா? ஹலீஜில் அந்த ஹலீஜ்னா கல்ஃப் தான், இந்த இடத்துல அந்த சின்ன அந்த நைல் நதியோட அந்த என்ன மத்திய தரை கடலுடைய அந்த இது வந்து ஒட்டுதே, அதை குறித்து இது வரல. நைல் நதியை வந்து இஸ்கந்தரியா அந்த பகுதியோடு என்ன செய்யுது, அதாவது சேர்க்கறதுக்காக அலெக்சாண்டர் செஞ்ச நடவடிக்கையிலேருந்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலத்திலையும் என்ன செய்யுது, அந்த நடவடிக்கைகள் செஞ்சுட்டு வரும். அதில் ஏற்படக்கூடிய அந்த பகுதியில் உள்ள ஒரு தண்ணீர், அந்த பகுதியில் உள்ள ஒரு தண்ணீர் வந்து கப்பல் போகிற அளவுக்கு பெரிய ஒரு பகுதி அது. ஆனால் இந்த தண்ணீர் வந்து காலத்துக்கு காலம் என்ன செய்யும், மாற்றமடையும் அந்த இடத்துல. அந்த மாற்றத்தில் பற்றி தான் ஒரு கேள்வி. இதில் வந்து உது எடுக்கலாமா, குளிக்கலாமா என்ற கேள்வி. அதை அந்த ஃபிக்ஹ் வாசிக்கிறேன் பாருங்கள். வசூயில மாலிக்கிட்ட கேட்கப்படுது, இன்ன ஹலீஜல் இஸ்கந்தரியா இதா கான ஜரன் நீலு ஜரத் ஃபிஹி சுஃபுன். அங்கே வந்து அதாவது தண்ணீர், நெயில் நதியுடைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அந்த கப்பல் போகும். வக்கானமா அபியத் சாஃபியா, தண்ணீரெல்லாம் என்ன செய்யும், சுத்தமாக இருக்கும். ஆனால் நெயில் நதி வற்றி அதை லிங்க் பண்ணாமல் மற்ற தண்ணி, கடல் தண்ணி மட்டும் லிங்க் ஆகிக்கிற டைமில் நெயில் நதி இந்த இடத்துக்கு தொடர்பு இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் இப்போ தகையர் அளவுனு நிறமெல்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் வலவுன் வராயத்து தையும், வாசம் மாறாது, நிறம் என்ன செஞ்சிருது, மாறிடுது. வசுஃபுனு தஜ்ரி ஃபீஹி அலா ஹாலிஹா, அந்த நிலையில தான் கப்பலும் என்ன செய்யும், போய்கொண்டே நிலைமையில போய்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நெயில் நதியுடைய தொடர்பின்மை வந்து வற்றுறது வந்து இப்படி ஒரு பாதிப்பு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அந்த இஸ்கந்தரியாவுடைய மிகப்பெரிய ஒரு அதாவது விவசாய என்னது அந்த இதுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த நெயில் நதி தான். அவ்வல் மராஹிது தசுப்புஃபி, இந்த அதாவது நெயில் நதியோட தொடர்புடைய அந்த நீர்ப்பகுதிகளுக்குள்ள தான் வல் மராஹித் தசுப்புஃபி, அதாவது இந்த நான் சொன்னேனே, அதாவது வடிகால் அமைப்பு இருக்குது, அதாவது இந்த அசுத்தமான வடிகால் அமைப்பு, தண்ணீர்கள் எல்லாம் கொண்டு வந்து போகிறது, இவைகள் எல்லாம் மிர்ஹாத்ன்றது அதுதான் வந்து அங்கே தான் கொட்டுது வளமையாக. அதாவது அப்படியே அந்த ட்ரெயின் வந்து அப்படியே அங்கே தான் என்ன செய்து வந்து கொட்டுது. ஃபஹுவ என்னது யுக்ஸலு ஃபீஹி தியாபு யதவல்லு மின்ஹு லிஸ்ஸலா, இங்கே வந்து உடுப்பு கழுகலாமா, குளிக்கலாமான்னு. ஆனால் மாற்றம் அடையலைன்னு சொல்லிட்டார். இங்கே முக்கியம் என்னன்னா, தண்ணீர் நிறம் மாறலை, நிறம் மாறிட்டு வாசம் என்ன செய்யலை, மாறலை. அப்படின்னா பெரும்பகுதி நீர் வந்து எப்பயுமே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அதாவது ஃபிக்ஹுடைய தீர்ப்பு என்னன்னு சொன்னால், பெரும்பகுதி நீர் உண்டு நுழைஞ்சா அது வந்து அசுத்தமாகாது. அந்த இடம் அது கலப்பு என்ன செய்யும்னா அது அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படியே மிக்ஸ் ஆகி அது நீர்த்துரும், அதனால் மாறாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த நைல் நதியுடைய தொடர்பு இல்லாமல் போன பிறகு அந்த வாசம் இருக்குது, நிறம் என்ன செய்யுது, மாறுது. அதனால் ஒரு புதிய ஒரு மசாலா மாதிரி அவர் கேட்குறாரு. இந்த மாதிரியான தொடர்பும் இருக்குது, நிறமும் மாறுது, வல் மராஹி தசுப்புஃபிஹி, ஆனால் வாசம் மாறலை. அப்படின்னா அசுத்தம் என்று நம்ம நஜீஸ் என்று எது சொல்கிறோமோ அதனுடைய பாதிப்பு அதில் இல்லை, அதனால தான் அந்த வாசம் என்ன செய்யலை, மாறலை. வகது தகையர லவுனுகு, அப்போ அந்த நேரத்தில் இமாம் மாலிக் பதில் சொல்கிறாரு, இதற்கான தசுப்புஃபிஹி ஹாதிஹில் மராஹித், இந்த வடிகால் ட்ரெயின்கள் வந்து அங்கே போய் கொட்டுது அப்படின்னு சொன்னால் அதோட தொடர்போடு அது இருக்குதுண்டா, அதனுடைய நிறமும் என்ன செய்யுது, மாறுதுண்டா. ஃபமா உஹிப்பு தாலிக், நான் அங்கே உதுவெடுப்பதையும் ஆடைகள் கழுவப்படுவதையும் நான் விரும்பவில்லை. இமாம் மாலிக் சொல்ற, இது இமாம்களுடைய பேண்டுதல்.
நம்ம இப்போ இன்றைக்குள்ள அதிகமானவங்க பெரிய அறிவில் உச்சகட்டன்றதுனால அதெல்லாம் சரி வரக்கூடாது ஹராம் அப்படின்னு தான் நிற்போம். ஃபமா உஹிப்புதாலிக், நான் அதை விரும்பி அந்த ஃபத்வாவில் ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இல்லை. அதனால் அந்த வார்த்தையை பிறகு எப்படி இருக்குன்னா ஃபமா உஹிப்புதாலிக், நான் அதை விரும்பவில்லை. வகான இப்னு உமர் மனி தம்மஹுன்னாஸ், மாலிக் சொல்கிறார், இப்னு உமர் வந்து மக்கள் பின்பற்றிய ஒரு அறிஞர், ஒரு மக்கள் பின்பற்றிய ஒரு தலைவர். வகான யகூல், அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார், இன்னி உஹிப்பு அன் அஜ்அல பைனி வ பைனல் ஹராமி சுத்ரத்தம் மினல் ஹலால், நான் வந்து எனக்கும் அதாவது ஹலாலுக்கும் இடையில் வந்து ஒரு சுத்ரா, ஒரு திரை இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். எனக்கும் ஹராம் ஹலாலுக்கு இடையிலையும் ஒரு சுத்ரா, அதாவது ஹராமுக்கும் எனக்கும் இடையில ஹலாலான ஒரு சுத்ரா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதாவது ஹராம் அங்கே இருக்கேன்டா, நான் ஹராத்துக்கு போர்டரில் இருக்க விரும்பலை, அதுக்கு முன்னாலே ஒரு ஹலால் இருக்குது, அந்த ஹலாலை நான் தவிர்த்துடணும், அப்போ தான் அந்த ஹராத்துக்கு நான் போக மாட்டேன் என்றது எனக்கு விருப்பமாக இருந்தேன் இப்னு உமர் அவங்க சொன்னாங்கன்னு மாலிக் சொல்கிறாரு. கால மாலிக் ஃபஅலைக அன்த பில்லதி லா தஷுக்கு ஃபீஹி வ தஅன்னா சஅன்க வ லஅல்லஹும் ஃபீ ஸஅ, சந்தேகம் இல்லாத விஷயத்தை நீங்கள் செய்ய, மாணவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் அந்த இஸ்கந்தரியாவுடைய அந்த இந்த உங்களோட கேள்வியில் சந்தேகம் இல்லாத விஷயத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, மக்களை விட்டுருங்க, சில வேளை மக்களுக்கு சலுகைகள் இருக்கலாம் அப்படின்றார் இமாம் மாலிக். அப்படின்னா அந்த மக்களுடைய நிர்பந்தங்கள், தேவைகள், சூழ்நிலைகள், அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கலாம், சில வேளை அவங்களுக்கு சலுகை இருக்கலாம், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம். எப்படி ஒரு அழகான ஒரு புரிதல் இமாம் மாலிக் சொல்கிறாரு. அதை முஹம்மது இப்னு ருஷ்த் அதை விளங்கப்படுத்துகிறாரு. வஹாதா கமா கால், அவர் சொன்னது போல தான், லிஅன்னல் மா வ இன் கான கதீரன் சாஃபியன் தஜ்ரி ஃபீஹி சுஃபுன் லா யன்பகி யுதவல்லஅ மின்ஹு இதா ரக்கத வ தகய்யர லவ்னுஹு, கப்பல் போகிற அளவுக்கு தண்ணீர் அதாவது தெளிவாக இருந்து அதில் கப்பல் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதிகமாக அது இருந்தாலும் கூட நிறம் மாறிவிட்டால் அது தேங்கி இருக்கிற நிலையில் வந்து என்ன செய்யக்கூடாது, அதில் வந்து உதுவெடுப்பது பொருத்தமில்லை. ஏனென்றால் அந்த மராஹிதுகள், அதாவது இந்த ட்ரெயின்கள் வந்து அங்கே என்னது ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அங்கே லிங்க் ஆகிறதுனால அது வந்து பொருத்தமில்லை. இஹ்திமால் ஐயக்கூன தகையுர் லௌனிஹி மின் சப்பி தில்கல் மராஹிதி ஃபீஹி வலா லா மின் ருகூதிஹி வ சுகூனி ஃபீ மௌதி. ஏன்னா இங்கே ரெண்டு சந்தேகம் வருது. ஒன்று, நைல் வந்து தொடர்பு இல்லாமல் போயிட்டு, அதாவது ஓட்டம் இல்லாத நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டு இப்போ மாறிட்டு, தொடர்பு இல்லாமல் ஓட்டம் இல்லாத நிலைமைக்கு மாறிட்டு, இதனால் இந்த மாற்றம் வந்துச்சா, ட்ரைனேஜால் இந்த மாற்றம் என்னது வந்துச்சா என்றது இங்கே ஒரு குழப்பமானது. நிறம் மாறிக்கிறது, ஏன்னா வாசம் சரியாக இருக்கு. எனவே இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது பொருத்தம் இல்லை. அந்த இடத்துல உதுவெடுக்கிறதும் அதாவது நம்மளை ஆடைகளை கழுவதும் பொருத்தம் இல்லை. வலவ் ஒளிம, ஆனால் ஒரு தெளிவாக தெரிஞ்சிட்டா, அன்ன லவ்னஹு லம் யதகய்யர் மின் சப்பி தில்கல் மராஹிதி ஃபீஹி லஜாஸல் உதுஉ மின்ஹு, அதனால் மாறல்ல என்பது உறுதியாக இருந்தால், விளங்கிட்டா, இந்த வேஸ்டேஜ்களால் அது என்ன செய்யலை மாறல்ல என்பது உறுதியாக இருந்தால் அப்போ உதுவெடுக்கிறது அனுமதி தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது வந்து சந்தேகம் என்ன செய்து வருது. கமா அன்னஹு லவ் ஒலிம அன்னஹு தகய்யர மின் தாலிக லம் யஹில்லல் உதுஉ மின்ஹு, இதால தான் மாறிச்சு என்று தெரிஞ்சால் எப்படி உதுவெடுப்பது என்ன, அதாவது அனுமதி இல்லையோ அதே போல் இதால மாறவில்லை என்று தெரிஞ்சால் உதுவெடுப்பது அனுமதி. வகான நஜிசன் பி இஜ்மாஇன் ஃபஇதா லம் யுஅலம் பிம தகய்யர லவ்னு கான், அதாவது தொடர்ந்தால் என்ன செய்கிறார் பேசிட்டு போகிறார். அப்போ இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு முக்கியமான மசாலாவை நம்ம மாலிக்கிட்ட கேட்டு நம்ம அந்த நீர்நிலைகளோடு தொடர்புடைய ஒரு சட்டமாக இது சொல்லப்படுது. அதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லலாம்னு நினச்சேன். ரைட், அடுத்ததாக அடுத்த நாலாவது பகுதி, அதாவது மீனுடைய இரத்தம் சுத்தமானதா அப்படின்ற ஒரு பகுதிக்கு, அதோடைய பகுதியும் போயிட்டு அதை சொல்லிட்டு தான் இந்த ஹதீஸில் சொல்லிக்கணும். அதுவும் போயிட்டு என்ன வல் ஹில்லு மைத்தத்து, அதில் இறந்தவைகள் என்ன ஹலாலானவைகள் வருது, அதற்கே உரியவைகள் அதில் இறந்தால் அது ஹலாலான வைது. ஆனால் இதில் ஒரு மசாலா ஏன் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இரத்தம் வந்து என்ன ஹராமன்னு குர்ஆனில் தமன் மஸ்பூஹன் சொல்லி என்னது அது ஹராமன்னு வருது, இரத்தத்தை தனியாக யூஸ் பண்ணு. இப்போ மீண்ட இரத்தத்தை தனியாக எடுத்து என்ன உபயோகப்படுத்தலாமா என்றதான் அந்த மசாலா, மீனுடைய இரத்தத்தை தனியாக எடுத்து உபயோகப்படுத்தலாமாண்டு. ஆனால் இவர் வந்து இதில் எதை தர்ஜீ பண்ணுறாருன்னா தமு சமக் தாஹிர், மீனுடைய இரத்தம் வந்து சுத்தமானது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட சுத்தமான இறப்பையே ரசூலுல்லாஹ் அதில் என்ன செஞ்சிட்டாங்க, அதை ஹலால்ன்ட்டாங்க. எனவே அதுக்கு ஒரு அடுத்த குறைந்த படிநிலையில் உள்ளது தான் இந்த இரத்தம் என்பது. அதில் ரசூலுல்லாஹ் அனுமதி என்று அதில் சொல்லிட்டதுனால, அந்த இறந்தவைகள் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டதுனால தனியாக என்ன, அதாவது இரத்தம் என்றது ஒரு ஹராம் என்ற இடத்துக்கு என்ன செய்யலாம் போவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தர்ஜீ பண்ணுறாரு. ஆனால் இதில் கருத்து முரண்பாடு இமாம்களுக்கு மத்தியில் என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு அலம் வல் ஹில்லு மைத்தத்து அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அதில் எதையுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, விதிவிலக்கு கொடுக்கலை. ஏண்டா நம்ம மீனை அறுத்து சாப்பிடுதல்னு ஒன்று என்ன இல்லை, கருத்து முரண்பாடு அதில் இருக்கு. எந்தண்டா பெரிய அளவிலான மீன்கள் இருந்தால் அதை அறுக்காம தின்னலாமா அப்படின்ட்டு,
சரியா? சாதாரண ஆடு மாடு ஒட்டகத்துக்கெல்லாம் நம்ம அறுக்கிற நம்ம அதே மாதிரி பன்மடங்கு மீட்டர் கணக்கில் என்ன பெரிய பெரிய மீனெல்லாம் இதை அறுக்காமல் சாப்பிடலாமான்ற ஒரு பகுதி உண்டு. அதில் இருந்தாலும் இந்த இடத்துல கடலுள்ள இருக்கக்கூடியவைகள் இறந்தாலுமே எங்களுக்கு ஹலால் தான். அப்போ அறுத்தல் என்று அங்கே தேவையுண்டு என்ன செய்யறதில்லை, அதில் வருது இல்லைன்றதை பார்க்குறோம். அந்த அடிப்படையிலும் என்ன இது சுத்தமானது அப்படின்றதான் அசல் என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். கருத்து முரண்பாடு என்ன செய்திருக்கு, இதனுடைய ரத்தம் தனியான அதனுடைய ரத்தத்தை பற்றி உள்ள சப்ஜெக்ட். அடுத்ததாக இதை ஒட்டி வந்தவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5-6வது மசாலா சொல்கிறாரு. கடலில் இருந்து பெருமதி மிக்க அதாவது விலை உயர்ந்த பொருட்களால் பாத்திரங்கள் செய்யப்பட்டிருந்தால் அவைகளை பயன்படுத்தலாமா? அடுத்தது கடலுடைய மீன்களுடைய எலும்புகள் இருக்குது, இந்த எலும்புகளை பயன்படுத்தலாமா? இது 2. இதில் முதலாவது அம்சம் அது ஏன் வருது அப்படின்னு சொன்னால் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, தடை செஞ்சுக்கிறாங்க. அது தங்கம் வெள்ளி பாத்திரம் மட்டும்தானா அல்லது தங்கம் வெள்ளி பாத்திரத்தை ரசூலுல்லாஹ் தடை செஞ்சதுக்கு பின்னால் இருக்கிறது ஆடம்பரம் டாம்பிகம் இது போன்ற பெருமை சார்ந்த சப்ஜெக்ட் தான் என்று நம்ம எடுத்தோம்னா அது தங்கம் வெள்ளிக்கு மட்டும் வராது, அது மற்றபடி என்ன எல்லாத்துக்கும் வரும். இருக்கக்கூடிய கற்கள், அதாவது பெருமதி மிக்க கற்கள், ரத்தினங்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள் எல்லாத்துக்குமே என்ன செய்வார். அப்போ கடலுடைய பெருமதி மிக்கத்துக்கு வரும். ஸோ இந்த ஃபத்வா எதோட சம்மந்தப்படுது அப்படின்னா நம்ம இந்த காரணியோட சம்மந்தப்படுது. ஆனால் இவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா தர்ஜீஹ் பண்ணுறாரு என்னென்னா தங்கம் வெள்ளியோட சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அதுக்கு தலீல் என்ன செய்யலை, இதுதான் ரீசன் அப்படி என்று சொல்லி என்ன செய்யலை வரல. அந்த ரீசனை நம்ம செய்ய வேண்டிய அந்த ரீசனை அதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அதில் அந்த அப்படியே ரீசன் எடுத்தால் கூட அது தங்கம் வெள்ளியோட மட்டும் கசர் பண்ணிடும் சுருக்கிறோம். ஏனென்றா தங்கம் வெள்ளி என்பது மற்ற ஆபரணங்கள் எல்லாத்தை விட அன்றாட மக்களோட எல்லோரும் புழங்கக்கூடிய விஷயம். அவன் குடிக்கிறதுக்கு தின்றதுக்கு இதுக்கெல்லாமே இந்த தங்க வெள்ளியை கொடுத்து தான் வாங்குறது குடிக்கிறதுன்னு இருக்குது. அதை ஒருத்தர் பாத்திரம் செஞ்சுட்டு பிளேட் செஞ்சுட்டு வச்சுட்டிருக்கிறதுன்றது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு செயல்பாடை தவிர மற்றபடி யாருமே அதிகமாக பயன்படுத்தாத விஷயங்களாக இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் மரகதங்கள் நிலத்தில் உள்ள சொல்கிறேன் அது மாதிரியான விஷயங்கள் கடலில் முத்து போன்றவைகள் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அதால் தாவரங்கள் என்ன இந்த பாத்திரங்கள் ஒருத்தர் செய்வாராக இருந்தால் அதை பயன்படுத்துவது என்ன மார்க்க ரீதியாக பிழை கிடையாது என்று அவர் தர்ஜீஹ் பண்ணுறாரு. அதுதான் சரியானது. அடுத்தது அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனை ஏன் வருதுன்னா இறந்தவைகள் ஹலால் அப்படி என்று சொல்லிட்டா அந்த பிரச்சனை வராது. இறந்தவைகள் ஹலால் என்று சொல்லிட்டா அந்த பிரச்சனை வராது. இறந்தவைகள் ஹலாலான்றதும் கருத்து முரண்பாடு என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எங்களுக்கு ஹதீஸ் எங்களுக்கு நஸ்ஸா வந்ததுனால நம்ம அதில் இந்த கருத்து முரண்பாடு இது விலகிடுறோம். அதில் இன்னொரு சப்ஜெக்ட் வருதுன்னா ஏன் இந்த கேள்வி வரும் என்று சொன்னால் கடலில் இருக்கக்கூடிய எல்லாம் ஹலாலா என்று எடுத்துக்கண்டோம்னா இந்த மசாலா வரும். அந்த எலும்பு அந்த தோள்களை பயன்படுத்தலாமான்னு வரும். எல்லாம் ஹலாலாண்டு வந்தால். 2வது கடலிலும் வாழும் தரையிலும் வாழக்கூடியது ஒன்று இருக்குது. இதனால் இந்த பிரச்சனை என்ன செய்யும் வரும். அப்போ இந்த 2 அடிப்படையிலையும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அதில் ஹராம் என்ற ஒரு பகுதி இருக்குமாக இருந்தால் கடலில் ஹராம் என்ற ஒரு பகுதி வருது. இப்போ அதாவது கடல்லையும் வாழுது தரையிலையும் வாழுதுன்ற ஒரு பகுதி இருக்கேன்னு வைங்களேன். இப்போ ஹராம் என்ற பகுதி அதுக்குள்ளே வருது. ஏன்னா கடல்லையும் வாழ்றது தரையிலையும் வாழ்றது ஹராம் தீர்ப்பு வந்துட்டாருன்னா அந்த முடிவுக்கு வந்துட்டாருன்னா இப்போ அதனுடைய எலும்புகளையும் அதனுடைய தோள்களையும் பயன்படுத்தலாமான்னு ஒரு கேள்வி வரும். அதுபோல் 2வது ஒரு கேள்வி வரும் என்னன்னு சொன்னால் இந்த கடலில் வாழக்கூடியவைகள் அனைத்துமே என்ன ஹலால் அல்ல, சிலவைகள் என்ன ஹராம் அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வந்தாலும் அதுலேயும் கேள்வி வரும் அந்த எலும்பையும் தோலையும் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் எதனுடைய இறைச்சி ஹராம் என்ற தீர்ப்பு வருதோ எதனுடைய இறைச்சி நம்ம சாப்பிடுவது ஹராம் என்ற தீர்ப்பு வந்தால் அந்த முடிவு தான் எங்களுடைய இஜ்திஹாதில் வருமாக இருந்தால் அதனுடைய எலும்பத்தோடு என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோல் பதனிடப்பட்டு விட்டால் அது ஹலால் என்று சொன்னாங்க தான். அது எதனுடைய தோல் என்பது நம்ம எப்படி முடிவெடுக்கணும்னு சொன்னால் நம்ம சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியுடைய தோல், நம்ம சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியுடைய தோலைத்தான் நம்ம என்ன செய்யலாம் நம்ம பயன்படுத்தலாமே தவிர அது அந்த அந்த ஒரு பிராணி இறந்திருக்கு அது ஆடு மாடு ஒட்டகம் என்று நம்ம பயன்படுத்தக்கூடிய மான்மரை இது போன்றவைகளாக இருந்தால் அந்த இறந்த பிராணியாக இருந்தாலும் கூட அந்த தோலை எடுத்து என்ன பதனிட்டு நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அதே நேரம் சிங்கம் புலி கரடி இது போன்றவைகளாக இருந்தால் பாம்பு போன்றவைகளாக இருந்தால் இவைகள் சாப்பிடக்கூடாது அப்படி என்ற ஹராமன் இது சுத்தமானதாகவே இருந்தாலும் சரி அது இருந்து அதனுடைய தோலை பதனிட்டு அதை பயன்படுத்துவது கூடாது.
இதுதான் சட்டம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலித்தோல் பயன்படுத்துகிற சம்பந்தமாக தடை செஞ்ச ஹதீஸ்கள் என்ன செஞ்சு வந்திருக்குது. எனவே இந்த இடத்துல எது எங்களுக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அது இருந்து அதனுடைய தோலை பயன்படுத்தலாமே தவிர, அது முறையாக அறுக்கப்பட்டாலும் சரி முறையாக அறுக்கப்படாது விட்டாலும் சரி, தோலை என்ன செய்யலாம், பதனிடப்பட்டுட்டா அதை என்ன செஞ்சிடலாம், பயன்படுத்தலாமே தவிர சாப்பிட அனுமதி இல்லைன்னு முடிவு வந்துட்டா அதனுடைய தோள்கள் அதனுடைய எலும்புகள் என்ன பயன்படுத்தக்கூடாது. இதில் அவர் முதலாவது என்ன செய்வாண்டா, மீனுடைய தோல் என்ன நுன்றிக்குதா, மீனுக்கென்று ஒரு தோல் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருமா, இந்த விஷயங்களெல்லாம் அவர் என்ன செய்வார், அதில் போய் பேசிக்கின்னு போவார். சரியா? அடுத்ததாக என்னன்னு சொன்னால் தொழுகை சம்பந்தமான பாடத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், இப்போ வருகிறோம். அப்போ சுருக்கமான இந்த முடிவை நம்ம தெளிவாக வழங்கி வச்சுக்கிறோம். சரியா? எங்களுடைய பார்வையில் கடலில் உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது ஹலால் தான். அது எவ்வளோ பெரிது சிறிது என்று இருந்தாலும் சரி. இல்லை சிலது திண்டா நஞ்சு என்று சொல்கிறாங்களே, நஞ்சுன்னா அது விட்டுறணுமே தவிர மற்றபடி அது கடல் உள்ளது எல்லாமே ஹராம், இதெல்லாம் ஹராம்னு வரையறுக்கிறதுக்கு அது வராது. உனக்கு அது பாதிக்குது, உன்னை உயிரை அதை என்ன செஞ்சிருது எடுத்துரு என்கின்ற நிலைமை இருந்தால் அது உனக்கு என்ன, அது ஹராமே தவிர மற்றபடி கடலில் உள்ளவைகள் எல்லாமே என்ன, அது ஹலால் என்பதில் சந்தேகமில்லை. அவைகள் எதுக்கும் அறுத்தல் என்கின்ற ஒன்று என்ன தேவை கிடையாது என்பதுதான் மிக தெளிவான முடிவை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அந்த செய்தியிலே நம்ம பார்க்குறோம், அபு உபைதாட செய்தியில் ஒரு பெரியோரு மீன் என்ன செய்து கரை தட்டுது, அதை அவங்க சாப்பிட்டாங்க. அதில் எந்த விதமான வேறொரு சப்ஜெக்டும் என்ன செய்யலாங்க சொல்லப்படலைன்னு நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா அந்த எலும்பை என்ன வச்சு அதுக்குள்ளால ஒட்டகத்தை விட்டு அதையும் என்ன செஞ்சாங்க, அதாவது அவ்வளோ பெரிய ஒரு மீனாக அது இருந்தது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட். ஸோ இதுதான் சுருக்கமான சப்ஜெக்ட். அடுத்தது இப்போ நம்ம தொழுகை சம்பந்தமான மசாலாவுக்கு போகும். இந்த தொழுகை சம்பந்தமான மசாலாவில் முதலாவது அவருடைய முடிவுகளை சொல்லிட்டு அது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸ்களுடைய சப்ஜெக்டுக்கு நம்ம வருவோம். ஒன்று, ஃபர்லு தொழுகை கப்பலில் தொழலாமா, வலவ் அம்கனஹுல் ஹுரூஜு மின்ஹா, அதாவது வெளியே போவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது, கப்பலை நிறுத்திட்டு வெளியே போய் நிலத்தில் போய் தொழுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கப்பலில் ஃபர்லு என்ன தொழலாமா? என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் ஃபர்லு தொழ மாட்டாங்க, சுன்னத்து தான் தொழுவாங்க. ஆனால் நமக்கு ரசூலாங்க வாகனத்தில் தொழுதிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே வசனம் வாகனத்தில் தொழுதிக்கிறான் தானே கேள்வி வருதுன்னு சொன்னால், காரணம் நம்ம பெரும்பாலும் வாகனத்தில் சுன்னத்து தொழ போகிறதில்லை, வித்ர் தொழ போகிறதில்லை. அப்போ சஹாபாக்கள் அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் இருந்தவங்க, வாகனத்தில் சுன்னத் தொழுது வாகனத்தில் வித்ர் தொழுகிறது இப்படி இருந்துச்சு. அதனால் அந்த ஃபிக்கோடு உள்ளவங்க அதை பார்க்குற டைமில் இது சுன்னத்துன்னு விளங்கிக்குவாங்க. நம்ம வாகனத்தில் தொழுகிறதா இல்லையாண்டே பிரச்சனை ஆகிக்க டைமில் சுன்னத்தெல்லாம் அடுத்த பக்கத்தில் இருப்போம். அதனால் ஃபர்லு தொழுகைன்னு ரசூலா வாகனத்தை நிப்பட்டிட்டு இறங்கி என்ன செய்வாங்க, தொழுவார்கள். சுன்னத்து தொழுகை வாகனத்தில் தொழுவார்கள் வருது. இதே சட்டம் தானா எதுக்கு, கப்பலுக்கும்? கப்பல் ஒரு வாகனம் தானே. அப்போ கப்பலை நிறுத்திட்டு தரைக்கு வரையலுமெண்டா தரைக்கு தொழணுமா, அல்லது என்ன இது ஃபர்லுடைய தொழுகை கரைக்கு தொழணும். இப்போ கப்பலில் ஒருத்தர் ஏறிட்டார், கப்பல் இப்போ கிளம்ப போகுது, இன்னும் டைம் இருக்குது. அப்போ அவர் கீழே பள்ளியில் தொழுதுட்டு போகணுமா, அல்லது ஏதோ ஒரு நிலத்தில் தொழுதுட்டு போகணுமா, கப்பல்லையே தொழலாமா? ஃபர்லான தொழு எப்போ வெளியே வர முடியுமாக இருந்தால். வெளியே வர முடியாட்டி நம்ம தரையில் இருந்தால் வாகனத்தில் என்ன செஞ்சிடலாம், தொழுதலாம். வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தால், முடியுமாக இருந்தால் வரணுமா? அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வெளியே வர முடியுமாக இருந்தாலும் கூட கப்பலில் என்ன செய்யலாம், தொழலாம். வெளியே வர முடியுமாக இருந்தாலும் கூட கப்பலில் தொழலாம். அதுதான் என்ன ராஜிஹானது என்று அவர் தர்ஜீஹ் பண்ணுறார். அதான் சரியானது. அடுத்து என்னன்னு சொன்னால், அவர்கிட்ட நம்ம அதான் சரியானதுன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிழையா ஏதாவது நாங்கள் கண்டோம்னா அதை மட்டும் சொன்னால் சரியானது. இதஸ்தக்பல் அல் கிப்லத்தை வத்தம் மார்க்கானா, அவர் கிப்லாவை முன்னோக்கி அவருடைய ருக்குன்களை பூர்த்தியாக அவர் தொழுது விட்டால் அந்த தொழுகை என்ன ருக்குன்களோட தொழுகையில் ருக்குன்கள் இருக்குது, அவைகள்லாம் முழுமையாக அவருக்கு அங்கே தொழ முடியுமாக இருந்தால், வெளியே வருவதாக இருந்தாலும் சரி, என்ன வெளியே வர முடியுமாக இருந்தாலும் சரி, வெளியே வராமலே என்ன செய்யலாம், கப்பலில் தொழுது விடலாம். ஆனால் கப்பல் நின்றுட்டு இருக்கி, அல்லது கப்பல் மூவ் ஆகிட்டு இருக்கி, நிறுத்திட்டு அவர் பெரிய கப்பலை யோசிக்கக்கூடாது, சின்ன கப்பல் இருக்கீங்களே. இப்போ அவராக போயிட்டு இருக்கிற கப்பல் அந்த டைமில் அவருக்கு நிறுத்திட்டு தரைக்கு வரலாம். அப்பையும் ஒரு கடலை தொழலாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தொழையலா, கிபிலா முன்னோக்கேலா, சூரத்துல் ஃபாத்தியா ஓதையலா, ஒழுங்கா சுஜூது செஞ்சுக்கலேலா, இந்த மாதிரி கட்டமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்னா கப்பலை நிறுத்திட்டு தரைக்கு தான் என்ன செய்யணும், தொழணும். வர முடியுமா இருந்தால், வர முடியுமான சூழ்நிலை இருந்தால் அப்படி தான் அவர் தொழ வேண்டும். வர முடியாத சூழ்நிலையாக இருந்தால் 2 கட்டத்திலேயும் கப்பலில் என்ன செய்யலாம், தொழலாம். வர முடிஞ்ச சூழ்நிலையாக இருந்தாலும் கப்பலில் முழுமையாக எங்களுக்கு தொழ முடிஞ்சால் எந்த பிரச்சனை, தொழ முடிஞ்சால் தொழலாம், முடியாது விட்டால் தரைக்கு என்ன செய்யணும், வரணும்ன்றதை சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து 8வது என்னன்னு சொன்னால், லா யஜிபு இஸ்திக்பாலில் கிப்லா ஃபி நாஃபிலத்தில் ராக்கிபி சஃபீனா, கப்பலில் பயணிக்கின்றவருக்கு கிப்லாவை முன்னோக்குதல் அப்படி என்றது நஃபிலான தொழுகைகளில் கடமை இல்லை.
சுன்னத்தான தொழுகைகளில் கடமை கிடையாது அப்படின்றார். இதே தான் அதாவது தரையிலே நஃபிலான தொழுகைகளில் வந்து ஆரம்பத்துக்கு கிபிலாவை முன்னோக்கிறது, அதுக்கு பின்னால் என்ன கப்பல் எந்த பக்கத்துக்கு போகுது அந்த மாதிரி என்ன செய்யலாம், போய்கொண்டிருக்கலாம். அந்த கடமை ஒன்று இல்லை. லா யஜூஸ் சுன்னத்தான தொழுகைகளில். அடுத்து லா யஜூஸ் 9வது லா யஜூசு லிமை யுஸல்லில் ஃபரீதத ஃபி ஸஃபீனா தர்கல் கியாம் மாதாம யக்திர் அலா தாலி. கப்பலில் ஃபர்லு தொழக்கூடியவருக்கு நின்று தொழக்கூடிய ஆற்றல் இருக்குமாக இருந்தால், அந்த சக்தி இருக்குமா இருந்தால் அதை விடக்கூடாது. நின்று தான் கட்டாயம் தொழணும், அதுக்கு முடியுமான வரைக்கும். நஃபிலான தொழுகைகளில் இருந்தும் தொழலாம், எலும்பியும் தொழலாம், தரையிலேயும் தான் கடல்லையும் தான். ஆனால் கப்பலில் போகிற ஒருத்தர் வந்து அவருக்கு நின்று தொழுவதற்கான வாய்ப்பு அங்கே கிடைக்குமா இருந்தால், அந்த சக்தி இருக்குமாக இருந்தால் அவர் கட்டாயம் நின்று என்ன செய்யணும், தொழுதுதான் ஆக வேண்டும், அது முடியுமாக இருந்தால். ஏன்னா இதில் அந்த ஒரு கருத்து முரண்பாடு போகும். கப்பலை பொறுத்த வரைக்கும் இருந்து தொழலாம், நின்று தொழலாம். சஹாபாக்கள் அவ்வளவு ஆசார்கள் வந்திருக்கு. சஹாபாக்கள் தாபீன்களில் சிலர் இருந்து தொழுதாங்க, சிலர் நின்று தொழுதாங்க, சிலர் என்ன அதாவது தரைக்கு வந்து தொழுதாங்கன்னு பல பகுதிகள் அதில் இருக்குது ஆசார்கள். அந்த ஆசார்கள் மட்டும் எடுத்தால் நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 ஆசார்கள் என்ன செய்யுது அதில் வருது, சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம். அப்போ அதனால் அதில் எல்லாத்தையும் தொகுத்துட்டு தரஜீஹ் பண்ணுற என்னென்னா, கப்பலுடைய சட்டம் வந்து நின்று தொழ முடிஞ்சால் கட்டாயம் ஃபர்லு தொழுகையில் என்ன செய்யணும், அவர் நின்று தொழுதே ஆக வேண்டும். முடியாதவர் தான் என்ன செய்யணும், முடியாதவருக்கு எங்கேயுமே இஸ்லாத்தில் என்ன சலுகை இருக்கிற அடிப்படையில் அவருக்கு என்ன செய்யும், சலுகை இருக்கு. அடுத்தது வந்து 10வதாக லா யஜூசு லில் முஸாஃபிர் ராகிப் ஃபி ஸஃபீனா ஐ யததவ்வா பில் ஈமாஇ பிதூனி உத்ர். இப்போ ஒருத்தர் வந்து சைக்கினையால் தொழலாம், சைக்கினையால் என்ன செய்யலாம், தொழலாம். கப்பலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதாவது ஒரு வண்டியில் பேத்திருக்கிறார், ஒருத்தர் ஒட்டகத்தில் பேத்திருக்கிறார், அவர் சுன்னத் தொழுகிறாருன்னா அவர் சைக்கினியால் என்ன செய்யலாம், தொழலாம். சைக்கினின்னு சொன்னால் தலையை குனிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளால் அவர் தொழலாம். கப்பலில் பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாமல் அப்படி செய்கிறது அனுமதி கிடையாது. காரணம் இல்லாமல் அப்படி செய்வது அனுமதி கிடையாது. முடியாத ஒரு கட்டம் வார டைமில் மட்டும்தான் அவர் சுன்னத் தொழுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், அவர் சைக்கினை கொண்டு தொழலாமே தவிர மற்றபடி கப்பலில் அவர் முழுமையாக எப்படி ஒரு சுன்னத் தொழுகை தொழணுமோ அது மாதிரி தான் அவர் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். இந்த கவனமெல்லாம் யாருக்கு பெருசாக வரும்னா, கப்பலில் தொழணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சுன்னத்து தொழணும், வித்திரு தொழணும் அப்படின்னு, அல்லது சைலஸ் அதாவது இந்த மல்லாஹூன்கள் இருக்கிறாங்களே கப்பல் மாலுமிகள், அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும், நிறையவே என்ன செய்யும் தேவைப்படும். அல்லது மீனவர்கள் கிட்டத்தட்ட மாத கணக்கிலேயோ அல்லது நாட்கணக்கிலேயோ போய் நின்றுட்டு வரக்கூடிய மீனவர்களுக்கு அவங்க தொழக்கூடியவங்களா இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இது மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ரைட். அடுத்தது 11வது என்னன்னு சொன்னால் யஜூஸ் இக்திதாஉ ذوي السفن المتقاربة بإمام واحد يسمعون تكبيره أو يرون أفعاله. சின்ன சின்ன கப்பல்களில் போகிறான், ஒரு 5 கப்பல் போகுது, சின்ன கப்பல்கள். உதாரணமாக பெரிய கப்பல்கள் சின்ன கப்பல் எல்லாத்தையும் தான் குறித்து அவர் பேசுகிறார். நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன கப்பல்கள் ஒரு 5-6 கப்பல் போகுது. நல்ல தொழுவிக்கிற இமாம் ஒரு கப்பலில் இருக்கிறார், மௌமூம்கள்லாம் வேறு கப்பல்கள் என்ன செய்கிறார், ஜெயிக்கிறாங்க. ஜமாத்து நடத்தணும், ஒரு இடத்துல கப்பலை கடல்லையே ஒரு இடத்துல நிறுத்தி அழகாக என்ன செய்யலாம், தொழக்கூடிய சிச்சுவேஷன் தான். இப்போ வந்து அந்த இமாமை பின்பற்றி தொழலாமா அப்படி என்பதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கப்பல்கள் எல்லாமே பக்கத்தில் இருந்து முத்தகாரிபா ஒரு அளவில் பக்கத்தில் ஒட்டி இருக்கணும் இல்லை, ஒரு அளவில் பக்கத்தில் இருந்து இமாமுடைய செயல்பாடுகளை பார்க்க முடிய இருந்து அவருடைய ஓதலை கேட்க முடிகிற இடத்துல அவருடைய என்னது அதாவது தக்பீர்களை கேட்க முடிகிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தால் அவர்களை பின்பற்றி தொழுவது அனுமதி கூடுமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது எல்லாமே ஒரே கப்பல்கள் போன்ற சட்டத்துக்குள்ளே தான் அது என்ன செய்யும் வரும், ஒரே கப்பல்கள் போன்ற ஒரு சட்டத்துக்குள்ளே தான் அது வரும் அப்படின்றார். அதே நேரம் அப்படி இல்லாமல் அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, அங்கே ஒரு கப்பல் உட்காந்துட்டீங்க இங்கே ஒரு கப்பல் உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இமாம் ஒரு பக்கத்தால் பேத்திப்பார், பௌமும் இன்னொரு பக்கத்தால் பேத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்யலாது, தொழுகிறது பிழையான ஒரு அம்சம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் தொழலாம் அப்படின்னு என்ன செய்கிறார் இதில் சொல்கிறார். அப்போ சில நேரங்களில் சில பெரிய கப்பல்கள் போயிட்டுருக்கும், பக்கத்தால் உதவி கப்பல்கள் என்ன செய்யும், இங்கே வந்து இமாம் அதில் எரிப்பாராக இருந்தால் அதிலேருந்து என்ன செய்யலாம், தொழலாம். அவர் அதாவது இமாமத்து செய்வது இவங்களுக்கு விளங்கக்கூடிய அமைப்பில் அது இருக்குமாக இருந்தால் ஸ்பீக்கர் போட்டோ எது போட்டோ விளங்கக்கூடிய அமைப்பில் இமாமை பார்க்க முடியுமா இருக்கும். எல்லாருக்கும் பார்க்க முடியாட்டி குறிப்பிட்ட மௌமும்களுக்கு பார்க்க முடிகிற ஒரு அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும். பின்னால் உள்ளவங்க பார்க்காம இருக்கிறது வேறு தட்டுகள் உள்ள. இப்போ நம்ம இன்றைக்கி பள்ளிகளில் 2 தட்டு 3 மாடி இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி நம்ம தொழுகிறோம், அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மௌமும்கள் பின்னுக்கு வைக்கிறாங்க, அதுக்கு பின்னால் அதை ஃபாலோ பண்ணி மற்றவங்க வைக்கிறாங்க, அப்படியாவது இருக்கணும். இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யலாம், இதை தொழலாம் அப்படின்ற முடிவுக்கு அவர் என்ன செய்யற சொல்றார். அடுத்த 12வது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் கசர், கடல்ல வந்து அதாவது கசர் செய்கிறது சம்பந்தமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமான 3 மசாலா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு மசாலா என்னன்னு சொன்னால்
சில அறிஞர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, அதை நான் 14லேருந்து சொல்கிறேன். இந்த அதாவது தலைகீழாக அவர் தர்த்தீபில் 14 சொல்கிறதுல சொல்கிறேன். லா யுபாஹு அல் கஸ்ருலில் மல்லா அல்லது லைசலஹு பைத்துன் இல்ல சஃபீனா இதாக்கா நஹலுஹு மாஹு ஃபீஹா. இதில் இவர் ஹம்பலி மதுஹபை தர்ஜீ பண்ணுறார். ஹம்பலி மதுஹபுடைய பகுதியை தர்ஜீ பண்ணுறார். அல்லாஹு ஆலம் இது ஒரு பிழையான நிலைப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம். என்னென்னா ஒரு கப்பலில் ஒரு மாலுமியாக இருக்கக்கூடியவர், அவரோட குடும்பம் அதில் தான் இருக்குது, அவருடைய குடும்பம் அதில் தான் இருக்குது, அவரோட லைஃபே அதில் தான். சிலர் அப்படியான வாழ்க்கை முறையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் கடலில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா 6 மந்த்து அவங்க அதாவது வேலை செய்வாங்க. 6 மந்த் என்ன செஞ்சுருவாங்க, ஓய்வில் இருப்பாங்க. எப்போ என்ன அவங்களுக்கு கட்டளைகள் ஆர்டர் வந்தாலும் அவங்க அந்த கப்பலுக்கு என்ன செய்வாங்க, வரக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்போ இங்கிருந்து ஒரு நாட்டுக்கு பயணம் போய் அங்கிருந்து ஃப்ளைட் எடுத்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் போய், பெரும்பாலும் இந்த டென்மார்க் அங்கிருந்து கிளம்பக்கூடிய கப்பல்கள் கூடுதலாக இருக்கிறதுனால அங்கே போய் அப்படி போகிற ஒரு பிரயாணம் ஒன்று இருக்கும். அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபெமிலியை ஃபுல்லாகவே கப்பல்லே வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குமாக இருந்தால், அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக கப்பலில் தான் இருக்குமா இருந்தால் அவருக்கு கஸ்ர் செய்வது கூடாது அப்படி என்று அறிஞர்களில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் உட்பட இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய அறிவிப்புகள்லேயும் அது உண்டு. இந்த கருத்தை நிறைய அது ஹம்பலி மதுஹப் அறிஞர்கள் சரி காண்றாங்க. இவரும் அதை என்ன செய்கிறார், சரி காண்றாரு. சரியா, குடும்பம் இருக்கு, முக்கியமான நிபந்தனை வைக்கிறார், குடும்பம் லைஃப் எல்லாம் அதில். இது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இல்லை. ஃப்ளைட்டில் போனால் ஒரு நாள் 2 நாள் மல்டி டெஸ்டினேஷன் டிக்கெட் போட்டாலும் சரி, ஒரு எங்கேயாவது இறங்கி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, இது இவங்க அப்படி இல்லை. கப்பலில் வரும், அவர் அதிலே தான் லைஃப். அப்போ வாழ்கிறது, தொழுவுறது, எஜுகேஷன்லேருந்து இப்போ தான் கிரவுண்டு எல்லாம் இருக்குது, எல்லா ரெஸ்டாரண்ட் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படியே வாழ்க்கை என்ன செய்யுது, ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாண்டா இவர் எப்படி கசர் செய்யலாம் வாழ்க்கை ஃபுல்லாக. இவர் காரணம் சொல்கிறாருன்னா அதில் ஏண்டா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் அவர் கடைசியில் இந்த முழுமையாக தொழுகிற சந்தர்ப்பம் வராது, நோன்பு பிடிக்கிற சந்தர்ப்பம் வராது, கலாவும் வராது என்பதனால இந்த சூழ்நிலைகளெல்லாம் அவதானிச்சுமா இப்னு தைமியா தர்ஜீ பண்ண அந்த நிலைப்பாடு தான் மிகவும் சரியானது அப்படி என்று இவர் என்ன செய்கிறாரு, இதில் சொல்கிறாரு. ஆனால் அல்லாஹு ஆலம் அப்படி என்று இதை நம்ம என்ன செய்யலாது, எடுக்கல. அது பயணம் தான், இது பயணம் என்றது பயணம் தான். ஆனால் அவங்க அதில் ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலம் இதா தரப்தும் ஃபில் அர்த், நிலத்தை தான் சொல்கிறான். பயணம் செய்தால் என்று பூமி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ நீங்கள் பூமியில் ஒரு பயணம் செய்தால் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் நிலத்தை தான் என்ன செய்யுது, அது குறிக்குதுன்றதுனால இது இந்த கடல் பகுதி என்ன செய்யாது, இது குறிக்காது அப்படின்னும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம் அந்த வார்த்தை உண்மையில் நிலத்தை தான் குறிக்குது அப்படின்னு இருந்தாலும் அதில் எடுத்த கசர் சட்டத்தை தான் ஆசிரியரே கடலுக்கு அப்ளை பண்ணுறார் மற்ற இடங்களில். சரியா, அதில் எடுத்த கசர் சட்டத்தை தான் மற்ற இடங்களில் அப்ளை பண்ணுறாரு. அதனால் இந்த வாதமும் அந்த இடத்துல என்ன பொருத்தம் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பைத், அவரோட வீடு என்றாங்க. அந்த கப்பலில் அவள் வாழ்றதுன்றது அவர் ஃபெமிலியாக அடைக்கிறார், முழுசாக 1 வருஷம் அதுக்குள்ளே தான் இருக்கிறார். அப்படின்றக்குள்ள அது அவரோட வீடாக தான் என்ன செய்யுது, அது மாறுது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வேறு ஃப்ளைட்டுக்கோ அது இதுக்கோ இல்லை அப்படி என்று. இப்போ இதே இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் அடிக்கிறாங்க தானே விண்வெளியிலலாம். அப்போது அதே சட்டம் தான் அவர் அதுக்கும் சொல்ல போகிறார். ஃபெமிலியோட ஸ்பேஸுக்கு போயிட்டார்னு வைங்களேன், அது இப்போது சும்மா இப்போ ஒரு காலம் வரப்போகுது, மாசில் பேத்து குடியேற போகிறாங்கன்னு வைங்க, சாத்தியம் இல்லாமல்லாம் இல்லை, அதெல்லாம் சாத்தியம். சிலவங்க சாத்தியம் இல்லை அப்படின்னு அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் பேத்து வாழ்கிற சாத்தியம். அப்போ இதை பற்றி குர்ஆன் ஹதீஸில் ஏதாவது வந்திருக்காண்டெல்லாம் கேட்பாங்க. பூமி தான் தலைநகர். எப்பயும் நீங்கள் உலகத்தில் எங்கே பேத்து வாழ்ந்துட்டாலும் சரி, சந்திரனில் குடியேறிட்டாலும் சரி, ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான். சிக்னல் கட் ஆகிடுச்சுன்னா அதோட என்ன எல்லாமே முடிஞ்சிடும். அங்கே பேத்து நீ எவ்வளவு பெரிய லெவலுக்கு நீ முன்னேறிட்டாலும் சரி, என்னது தலைநகர், தாய் வீடு, தாயகமெல்லாம் பூமியாக தான் அந்த இடத்துல என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. இப்போ ஒருத்தர் பேர் சந்திரன்லேயே பேத்து இறங்கிட்டார், குடியிருந்துட்டாருன்னு வைப்போமே. இப்போ அவர் புற பார்க்குறது எங்கே, அதான் புறையில தானே அவர் ஈக்கிறாரு, அவர் புறையில தான் ஈக்கிறாரு. அப்போ அவருக்குரிய சட்டமெல்லாம் இங்கிருந்தான் போகும். புற விளங்குது, இப்போ நீங்கள் நோன்பு பிடிக்கலாண்டு. அவர் சந்திரனில் குடியிருந்தாலும் இப்போ புறை விளங்குது, நீங்கள் நோன்பு பிடிக்கலாண்டு. இல்லைன்னா அவர் தான் டெய்லி புற பார்க்குறாரு தானே. அதனால் இந்த சட்டங்கள் எல்லாம் வெளியே போனால் என்ன நடக்குது அப்படின்றதுல அவர் இப்போ இந்த சொல்லக்கூடிய சட்டம் அங்கே குடியிருந்தார்னா அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வேணும்னா இந்த வாசகம் ஓகே ஆയിരിக்கலாம். அங்கே போய்த்து குடியிருந்துட்டார், அவர் குடியிருந்துட்டார், சரி, இல்லை ஏதோ குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சிக்னல் கனெக்ஷனோடு வாழ்ந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இல்லை அங்கேயே நம்ம செட்டில் ஆகிற, இங்கிருந்து எங்களுக்கு எந்த கனெக்ஷன் தேவையில்லைன்ற ஒரு காலகட்டம் வந்ததுன்னு வைங்களேன். அப்படி ஒரு கட்டம் வந்தாலும் சரி, அல்லது நிரந்தரமாக அங்கே தங்க போயிட்டாள் அப்படி என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அவருக்கு வேணும்னா இந்த சட்டத்தை சொல்லலாம். கப்பலை அதுக்கு ஒப்பிடுறது அப்படின்றது அல்லாஹு ஆலம். அது பெரிய அறிஞர்கள் அது ஒரு சிலர் சொல்லியிருந்தாலும் மற்ற 3 மதுஹபினர்களும் ஷாஃபியா, ஹனஃபியா, மாலிகியாக்கள் இல்லை, அவர் கசர் செய்யலாம் என்ற நிலைப்பாடத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. அதுதான் சரியானது.
அதுதான் மிகவுமே ஒரு சரியான நிலைப்பாடு அப்படின்றதை புரிஞ்சுக்கணும். ஹம்பலி மதஹப் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான இடங்களில் நிறைய தீர்ப்பு சொல்லி இருந்தாலும் அது எல்லா இடங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாது, முடிவெடுக்க இயலாது. இது ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பிரயாணத்தை இதில் எப்படி அதனுடைய தூரம் என்ன அப்படி என்று சொல்லி என்ன செய்யுங்க. ஏன்னா இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் சில நேரம் ஊரை பொறுத்த வரைக்கும் கப்பலில் போகிறவர் ஒரு பயணம் போகிறாரு. அவர் பயணம் பேத்துட்டுக்கிறார் எந்த அடிப்படையில்னா அதுக்கு நேர் எதிராக ஊரை பார்த்துக்கிட்டே போயிட்டுக்கிறார். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனவரும் அவருக்கு ஊர் விளங்குது. இப்போ சரியா, ஊர் என்னது இன்னும் விளங்கிட்டு தான் இருக்குது. அதனால் இது இப்போ எந்த தூரத்தை இதில் சொல்வது, கடலுடைய தூர அளவுகளை எப்படி நம்ம என்ன செய்யறது, அளந்து கொள்வது. ஏன்னா ஒரு அலைக்கு மேலே ஏறக்குள்ள நம்ம இங்கே 1 மீட்டர் கடந்தது அவர் 4 மீட்டர் கடந்திப்பார். ஆனால் சேம் இடத்துல தான் என்ன செய்வார், அவர் இருப்பார். கொஞ்சம் அப்படி இறங்கி இருப்பார். ஆனால் சேம் இடத்துல ஒரு 2 மீட்டர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவர் பெரிய ஒரு பயணம் என்ன செஞ்சுக்கிறாரு, போய்க்கிறார். அதனால் கடலுடைய அந்த தூர அளவு முறைகள் வித்தியாசம். விளங்கிட்டானே. அப்போது இது எப்படி நம்ம அதில் புரிஞ்சு கொள்வது அப்படின்றது, தூர ஆளாக அதில் நம்ம ஒரு இடத்துல அளந்தாலும் ஒரு சர்வதேச அழகு இருக்குமே, இது உண்டு. அடுத்தது அதாவது என்ன சொல்கிறது, பெரலலாக போகிறாரு. ஊர் இருக்குது, பெரலலாக போயிட்டுக்கிறாரு. இவர் ஒரு தூரத்துக்கு போகிறாரு. அதனால் ஊரை அவர் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கும். ஆனால் நிலத்தில் பயணம் செஞ்சால் அப்படி இல்லை. அவர் போயிட்டாருன்னா அவருடைய கட்டிடங்கள் தாண்டிடும், ஒரு ஊருடைய கடைக்கோடிகள் மார்க்கெட்டுகள் தாண்டின பிறகு ஊர் என்ன செய்யாது, விளங்காது. ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம அதை மாறி பேத்துருவோம். ஆனால் கடலுடைய எப்படி பார்த்தாலும் கடல் நமக்கு மேலே தான் என்ன செய்யும் இருக்கும். கடலுடைய பரப்புகள் பள்ளம் என்ன செய்யாது, போகாது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதால சிலர் கடலுடைய கசர் சம்பந்தமான கருத்து முரண்பாடுகளை வச்சுக்கிறாங்க. இவருடைய இறுதி முடிவு என்னன்னு சொன்னால், அதாவது யஜூசுல் கசர் ஃபி தவீலி சஃபரி வ கஸிரிஹி ஃபில் பஹர். கடலில் அது சின்ன பயணமாக இருந்தாலும் சரி, பெரிய பயணமாக இருந்தாலும் சரி, அதில் கசர் செய்வது கூடும். அது எவ்வளோ தூரம் கூடும் என்பது நிலத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு தான். நிலத்தில் கிலோமீட்டரில் கருத்து முரண்பாடு வந்திருக்கா, அதே கருத்து முரண்பாடு கடலுக்கு என்ன செய்யும், எப்ளை ஆகும். அப்போது நம்ம நில ரீதியாக என்ன சொல்லுவோம் என்றால், ஒரு ஊர் வளமையில் ஒரு ஊரை விட்டு பயணம் உண்டு செய்கிறார் என்று எது வருகிறதோ அதுதான் அவருடைய பிரயாண தூரம். அதுதான் அந்த மகரமான பெண் மகரம் இல்லாமல் ஒரு பெண் ஒரு ஊருக்குள்ளே தெரிய முடிந்த தூரமும் அதுதான். அதில் தான் நோன்பை என்ன செய்யலாம், ஒருவர் விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட தூரமும் அதுதான். எது, ஒரு ஊரை விட்டு வெளியே போனால். இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போகிறோம்னு வைங்களேன், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறத யாருமே பிரயாணமாக கருதல்ல. அது ஊருக்குள்ள ஒரு பயணமாக, ஊரை அண்மித்த பயணமாக கருதுறாங்கன்னா பிரயாண தூரம் அல்ல. இல்லை ஒரு சாதாரண ஒரு தூரம் ஒன்று என்ன செஞ்சுக்கிறார், போய்கிறார், பிரயாணம் ஒன்று போய்கிறார் என்று சொல்கிற அளவில் ஊருடைய வளமையில் அது இருக்குமாக இருந்தால் அந்த தூரம் தான் பிரயாண தூரம். அது வரைக்கும் தான் ஒரு பெண் மகரம் இல்லாமல் என்ன செய்யலாம், போகலாம். அதை தாண்டி போகலாது. அந்த தூரத்தை தாண்டி தான் ஒருவர் என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். இந்த சட்டம் தான் கடலுக்கும் என்ன செய்யும், எப்ளை ஆகும். அது ஊர் தெரிஞ்சாலும் சரி, ஊர் தெரியாது விட்டாலும் சரி. இன்னொரு பகுதியும் இதில் என்ன செய்கிறார், எடுக்கிறாருன்னா, அதாவது பிரயாணி ஒருத்தர் பிரயாண தூரத்துக்கு முடிவெடுத்துட்டார். அவர் போக போகிற பிரயாணம் இப்போ நாங்கள் சொன்ன அமைப்பில் பிரயாணம் என்ற ஒரு தூரத்துக்கு தான் போகிறார். அவர் பிரயாணி இடத்துக்குள்ளே வருவார். ஆனால் அவர் கசரை எப்போ ஆரம்பிக்கிறது, அவர் கசரை எப்போ ஆரம்பிக்கிறார், அந்த எல்லையை தாண்டினவர் தான் ஆரம்பிக்கணுமா, எதை முழு பிரயாண எல்லையை தாண்டினவர் ஆரம்பிக்கணுமா, இல்லை அந்த தூரத்துக்கு அவர் போக போகிறதுனால ஊரை தாண்டினோன்னே என்ன அவர் கசர் செய்ய ஆரம்பிக்கலாமா என்று ஒரு பகுதி இருக்கு. இதை கப்பல் விஷயத்தில் எப்படி தீர்மானிக்கிறது, ஊரை தாண்டுதலை கப்பல் விஷயத்தில் எப்படி தீர்மானிக்கிறது. அதாவது 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஊர் விளங்கிட்டு இருக்கும். இந்த பக்கத்தால் என்ன பெரலலாக போயிட்டு இருக்கிற டைமில் ஊர் விளங்கிட்டு இருக்கும். சில மீனவர்களும் பெரிய தூரமே பேத்திருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு என்னது, அந்த கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்களே, என்ன மனாரா, அந்த லைட் ஹவுஸ் எங்களுக்கு என்ன செய்யுது, விளங்கிட்டீங்கன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது பெரிய ஒரு அடையாளமாக வச்சிருப்பாங்களே வாரத்துக்கு, அது விளங்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ விளங்கிட்டு தானே இருக்குது. இது எப்படி சொல்கிறது. அல்லது ஒரு ஊரில் மர்ஃபா இருக்குது, அதாவது கப்பல்களை என்ன செஞ்சுருப்பாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, கரையில் கப்பல் தட்டி இருக்குமே, அந்த இடங்களை அவர் கப்பலுக்குள்ளே ஏறிட்டார், இவர் ஊரை தாண்டிட்டதாக என்ன கருதலாமா. அதாவது இந்த பிரயாணத்தில் எப்படி நம்ம அந்த ஊருடைய கட்டிடங்களும் ஊருடைய மார்க்கெட்டுகளையும் தாண்டி நம்ம வெளியே போட்டோமோ அப்போ கசர் செய்யலாம் என்ற முடிவு வருதோ, இதே மாதிரி கப்பலுக்குள்ளே ஏறிட்டாலே அதை எடுக்கலாமா. ஊருக்குள்ளே கப்பல் இருக்கணுமே, நம்ம இருக்கிற துறைமுகத்து பக்கத்தில் இருக்கிறோம், இது எப்படி எடுக்கிறது அப்படி என்பதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கசர் அங்கே எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னால், யுஷ்தரத்து அல் முஃபாரகா லில் புயூத் வல் குரா இந்த சஃபரி ஃபில் பஹர். அதாவது கட்டாயமாக ஒரு மனிதர் கசர் செய்வதாக இருந்தால் வீடுகளையும் அந்த கிராமங்களையும் அவர் என்ன செய்ய வேண்டும், பிரிதல் என்பது அங்கே நிபந்தனை. அந்த இடத்தை அவர் தாண்டணும் என்பது ஒரு நிபந்தனை. அதே நேரம் அபின் நிஸ்பத்தில் இஸ்ஸஃபர் மினல் மீனா இல் பஹ்ரி,
அதாவது ஒரு துறைமுகத்திலிருந்து அவர் போகிறாரு, ஒரு கப்பல் துறைமுகம் இல்லை, கப்பலில் ஏறினார் போகிறாரு என்றால் தான் இவருக்கு அந்த நிபந்தனை. ஊரை பெரியணும், ஊர் விளங்காத அளவுக்கான தூரத்துக்கு அவர் போயிடணும் என்பது நிபந்தனை, சரியா? ஆனால் இதாக இருந்தால், அதாவது ஒரு துறைமுக வழியாக அவர் பயணம் போக போகிறார் அப்படி என்று இருந்தால், அவர் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய துறைமுகம் வழியாக, அந்த ஊரோடு ஒட்டி உள்ள துறைமுகம் வழியாக, அவர் இருக்கிற ஊரில் துறைமுகம் இருக்கு, அவர் ஊட்ட பார்க்கலாம் ஊரை பார்க்கலாம் என்ற நிலைமையில் இருந்தால் பமன்கான ஃபிஹி லா யுஅத்து முஃபாரிக், அப்போ அது அவர் ஊரை விட்டு பிரியலை, இன்னும் அவர் ஊருக்குள்ளே தான் இருக்கிறார், ஊர் துறைமுகம் தான் அது பிரியலை எடுத்தோம். இன்கானல் மீனா முன்ஃபஸிலான் அனில் பலத், ஊரை விட்டு வெளியே இருக்க துறைமுகம், அப்போ அவர் ஊரை தாண்டிட்டாருன்னா அப்போ அவர் அங்கே சப்ஜெக்ட் இல்லை, என்ன அவர் தான் ஊரை தாண்டிட்டார், அந்த சட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். பிஹைது யுகாலு அன்னஹு காரிஜஹா ஃபலா மானிய மினத் தரஹுஸ் வ யுஅத்து முஃபாரிகன் லில் பலத், அது நம்ம இயல்பாலே விளங்கிறதே, துறைமுகத்துக்கு அவர் பயணம் செஞ்சு நம்ம போக வேண்டியிருக்கு, அப்போ ஊரை தாண்டிடுவார், அப்போ அவர் கசர் செஞ்சிடலாம். ஊருக்குள்ளே துறைமுகம் இருந்தால் கப்பலில் இருக்கின்ற ஊரை பார்த்துக்கிட்டு இருப்பார், விளங்கிட்டா, அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் ஒரு கசர் என்ன செய்ய இயலாது அப்படி என்பதை புரிஞ்சுக்கணும். இதே தான் ஃப்ளைட்டுக்கு, இதை தான் அது அந்த சம்பந்தமான விஷயத்துக்கு. அடுத்ததாக வந்து இது சம்பந்தமாக வரக்கூடிய அதாவது ஹதீதுகள், அது தொடர்பான செய்திகள், இப்போ நான் சொல்லப்பட்ட 3-4 இல்லை ஒரு 5-6 விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த அத்தனைக்குரிய தொடர்பான குர்ஆன் ஹதீதுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சம்மந்தப்பட்டது வாருது. எத்தனை மணி நம்ம ஆரம்பத்தில் பேசினது வந்து ஒரு 4, அதுக்கு பின்னால் நான் இந்த எனது மீனுடைய இரத்தம் சம்பந்தமாகவும் அதனுடைய பாத்திரங்கள் சம்பந்தமாக அதனுடைய எலும்பு தோள்கள் சம்பந்தமாக எல்லாம் மொத்தமாக 6 செய்தி பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம மொத்தமாக 14 அப்படின்னா இன்னொரு 8 செய்திகளை பற்றியான குர்ஆனும் ஹதீஸும் சம்பந்தப்பட்ட செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஹதீஸ் வருகிறது தாரகுத்னியில் பைஹக்கியில் வரக்கூடிய செய்தி. ஷேக் அல்பானி அதை சஹீஹ் என்றார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏற்கனவே அந்த கடல் சம்பந்தமான செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிச்சாங்க. இதை வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கப்படுகிறது அனிஸ்ஸலா ஃபிஸ் ஸஃபீனா, கப்பலில் தொழுகிற சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, கப்பலில் தொழுவது எப்படி? ஃபகால சல்லி காயிமன், நின்று தொழுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கப்பலில் நின்று தொழுங்கள், இல்லா அன் தகாஃபல் கரக், நீங்கள் மூழ்குவதை பயந்தாலே தவிரன்றாங்க. சின்ன சின்ன கப்பல்கள் இருக்கும், படகுகள் அப்படி தானே இருந்திருக்கும், அவைகளில் நீங்கள் நின்று தொழுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இல்லா அன் தகாஃபல் கரக், வீழ்ந்து மூழ்கி விடுவீர்களோ என்ற ஒரு பயம் இருந்தாலே தவிர அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இருந்து தொழலாம். அப்போ இவர் சொன்னார், அந்த தர்ஜீக்கு இது நியாயமாக இருக்கக்கூடிய செய்தி. தாரகுத்னியிலே பைஹக்கிலையும் வருது. ஷேக் அல்பானி சிஃபத்து ஸலாத்தின் நபியிலையும் கொண்டு வந்திருப்பார். சஹீஹான செய்தி அறிவிக்கிறவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்தது வந்து இந்த நின்று தொழுதல் சம்பந்தமாக நிறைய அசர்கள் வருது. புகாரியிலேயே இமாம் சில அசர்களை கொண்டு வராரு, இஸ்னாதுகள் இல்லாமல். ஆனால் இமாம் புகாரிட்ட சஹீஹானது. சல்லா ஜாபிர் பின் அப்துல்லா வ அபூ சயீத் அல் குத்ரி ஃபி ஸஃபீனா காயிமன், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கப்பலிலே நின்று தொழுதார்கள். வகால் அல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், காயிமன் மாலம் தஷுக்க அலா அஸ்ஹாபிக ததூரு மஅஹா வ இல்லா ஃபகாயிதன், அதாவது நீங்கள் வந்து நின்றே தொழுங்கள், உங்களோட தோழர்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்படாத வரைக்கும். ததூருமாக, கப்பல் எங்கெல்லாம் திரும்புதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய திரும்புங்க அப்படின்றது. இந்த செய்தியில் கிப்லாவை முன்னோக்குதல் என்பது வாஜிப் என்றார் இவர் ஃபர்தில். சுன்னத்து தொழுகையை பொறுத்தவரை கிப்லா முன்னோக்குறது வாஜிப் இல்லை, அதாவது பிரயாணத்தில் வண்டியில் வாகனத்தில் இருக்கிற நேரத்தில். ஆனால் ஃபர்லான தொழுகையில் கட்டாயம் கிப்லாவை முன்னோக்குறது என்னது வாஜிப் அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். என்ன காரணம்னா அந்த சட்டம் எங்கேயும் எங்களுக்கு விதிவிலக்கு என்ன செய்யலாம் வரல. சிலர் வந்து இல்லை, அதை கப்பல் போகிற திசைகள் எல்லாம் போகலாம், ஃபர்ல தொழுகையாக இருந்தாலும் போகலாம், கிப்லா முன்னோக்க தேவையில்லைன்றார். ஆனால் எங்களுக்கு அசல் இருக்குது, கிப்லாவை முன்னோக்காமல் இருக்கல. அதனால் கப்பல் எந்த திசைக்கு திரும்பினாலும் சரி ஃபர்ல தொழுகையில் கிப்லா திசை எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அந்த திசைக்கு நாங்கள் என்ன செய்யணும், மாறிக்கொள்ள வேண்டும். அந்த திசைக்கு நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கேன். கப்பல் போனாலும் சரி, ஒரு பெரிய சின்ன பயணங்களான தான் இந்த பிரச்சனை வரும். பெரிய நீண்ட பயணம் கண்டால் ஒரே திசையில் தான் என்ன செய்யும், அது இருக்க போகுது. அப்போ ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அதாவது கால் ஹசனுல் பஸ்ரி காயிமன் மாலம் தஷுக்க அலா அஸ்ஹாபிக், உங்களோட தோழர்களுக்கு கஷ்டம் ஏற்படாத வரைக்கும் என்ன நீங்கள் நின்றுகிட்டே தொழலாம். வ இல்லா ஃபகாயிதன், அப்படி இல்லைன்னா நீங்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யுங்க தொழுங்க என்று சொன்ன இந்த செய்தி, அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு செய்தி உண்டும், ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி செய்தியும் வந்து இமாம் புகாரி என்ன செய்கிறாரு தொழுகையுடைய பாடத்தில் இந்த இதை பதிவு செய்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரைட்.
ஆனால் அந்த என்னது அதாவது கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்பது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி செய்தியில் மிக தெளிவாக என்ன செய்ய விளங்குது. கப்பல் எங்கே திரும்பினா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், கிப்லாவை முன்னோக்கி திரும்ப வேண்டும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதல்லாமல் முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால ஒரு செய்தி வருது எப்படின்னா 6564. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால கிட்டத்தட்ட நான் பார்த்த அளவில் ஒரு 10க்கு மேற்பட்ட செய்திகள் என்ன செய்ய 10 ஒரு 15க்கு மேற்பட்ட செய்திகள் சம்பந்தமாக இது தொழுகை சம்பந்தமான பகுதியில் நிறைய அசர்களை கொண்டு வரார். அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் ஹுமைத் அறிவிக்கிறார், சுஇல அனஸுன் அனிஸ்ஸலா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை பற்றி கேட்கப்படுறாங்க ஃபி ஸஃபீனா, கப்பலில் தொழுறதை பற்றி. ஃபகால அப்துல்லா இப்னு அபி உத்பா, அப்போ அப்துல்லா இப்னு அபி உத்பா சொல்றாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலாவர், அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு வஹுவ மஅனா ஜாலிஸ், அவர் எங்களோடு என்ன செய்கிறார், உட்கார்ந்து கிடைக்கிறார். அப்துல்லா பின் அபி உத்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்பட்ட டைமில். அப்போ அவர் சொல்றாரு, சாஃபர் தூ மா அபி சயீத் அல் குத்ரி, நான் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணம் செய்திருக்கிறேன். வ அபி தர்தா, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணம் செய்திருக்கிறேன். வ ஜாபிர் பின் அப்துல்லா, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணம் செய்திருக்கிறேன். எந்த பயணம், கப்பலில். சரியா? அபூ சயீத் அல் குத்ரி, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லா. என்ற ஈராக்கில் என்னது அந்த இந்த அதாவது யூப்ரட்டிஸ் டைகர் திஜ்லா ஃபுராத்தில், அதுபோல் நைலில், அதுபோல் அதாவது அந்த பகுதிகளில் சிர்தாரியா விளங்கிட்டா, அதாவது அமுதாரியா சிர்தாரியான்னு சொல்லக்கூடிய அதாவது புகாரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நதிகளில் இதிலெல்லாம் என்னது சஹாபாக்கள் வந்து அப்புறம் கஸ்வீன் இதிலெல்லாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக தான் என்ன செஞ்சால் இருந்தாங்க. அப்படி பயணங்கள் உள்ள சட்டங்கள் பெரும்பாலும் இந்த இதெல்லாம் வந்து இந்த திஜ்லா அதாவது இந்த டைக்ரிஸ் சம்பந்தப்பட்ட செய்தி, ஃபுராத் அதாவது இந்த யூப்ரட்டிஸ் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் நிறைய இதில் என்ன செய்வார். ரைட். இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் ஃபக்கான இமாமுனா, அப்போ அதில் வருதுன்றா இவங்க எல்லாரும் உனாசின் கது சம்மாவும் இன்னும் நிறைய பேரை சொல்கிறார். ஆனால் சொல்லலாம் அவங்களோட அந்த அடிமையாக விடுதலை செய்யப்பட்ட அந்த மௌலா அப்துல்லா பின் அபி உத்பா இன்னும் நிறைய பேரை சொல்கிறார். அபூ சயீத் அல் குத்ரி, அபு தர்தா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, உனாசின் இன்னும் சிலர் கது சம்மாவும் அவங்களோடலாம் நான் தொழுதிருக்கிறேன். ஃபக்கான இமாமுனா யுஸல்லி பினா ஃபி ஸஃபீனத்தி காயிமன், இமாம் வந்து நின்று கொண்டு தான் என்ன செய்வார், எங்களுக்கு தொழுவார், ஜமாத் தொழுகை. வனஹனு நுஸல்லி கல்ஃபஹு கியாமன், அவருக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் நின்று கொண்டே தொழுவோம். வலவ் ஷினா ல அர்ஃபனா வ ஹரஜ்னா, நாங்கள் விரும்பி இருந்தால் அந்த அப்படி தொழுகிற நேரத்தில் நாங்கள் விரும்பி இருந்தால் கரையில் போய் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், அர்ஃபானாண்டா கப்பலை வந்து அங்கே நங்கூரம் விட்டு வெளியே எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், நாங்கள் தொழுதிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி என்ன செய்யலை, நாங்கள் வந்து அப்படி தொழவில்லை அப்படின்டா. இதன் அவர் தர்ஜீவனத்துக்கான காரணம், வாய்ப்பு இருந்தாலும் வெளியே போய் தொழுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட கப்பலில் ஒருத்தர் என்ன செய்யலாம், தொழலாம், அவருக்கு நின்று கொண்டு சரியான முறையில் முறையாக தொழ முடியுமாக இருந்தால் அப்படின்றது என்ன செய்தி, அந்த செய்தியை பார்க்கலாம். அதனால் அவர் சொல்கிறார் வலவ் ஷினா ல அர்ஃபனா. இப்போ இந்த ஃபிக்ஹுடைய சப்ஜெக்ட் இல்லாமல் இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், விரும்பினா நாங்கள் கரையோரத்துக்கு சென்று இருப்போம் அப்படின்னா இது ஏதோ விஷயத்துக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் சொல்ல வர்றது கரையோரத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு, வஹரஜ்னா வெளியே போய் தொலை வாய்ப்பு இருக்கு, இருந்தும் கப்பலில் என்ன செஞ்சோம், நாங்கள் தொழுதும், இவ்வளோ பேருக்கு பின்னாலே நம்ம என்ன செய்திருக்கிறோம், தொழுதிருக்கிறோம் என்று அப்துல்லா பின் அபி உத்பா சொல்லக்கூடிய செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால் என்ன செய்தி வருகிறது. அதே போல் இருந்து கொண்ட தொழுத செய்திகளும் வருது. ஆனால் அந்த செய்திகள் எல்லாத்தையும் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவைகள் ஒன்றில் யுத்த கால பகுதியில் நடந்தவைகளாக இருக்கணும், அல்லது சாத்தியம் இல்லாத சூழ்நிலையில் நடந்தவைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா அசல் வந்து எங்களுக்கு நின்று தொழுதல் என்பது வழங்கிட்டா கூமு லில்லாஹி காணித்தீன், கூமு என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹுக்காக நீங்கள் அஞ்சியவர்களாக பேணியவர்களாக எழும்பி தொழுங்கள், நின்று தொழுங்கள் அப்படின்னு. இதா கும்தும் இலசரா, தொழுகைக்காக எழுந்து நின்றால் என்பது சரியா. இப்போ ரசூலுல்லாஹ் சல்லி காயிமன் என்று சொல்லுகிறார். அப்போ அசல் எங்களுக்கு தெளிவு. அப்போ நீ இருந்து தொழுதாண்டு வரக்கூடிய செய்திகளை இப்படி தான் புரிஞ்சுக்கொள்ளணும். யுத்த களங்களாக இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், வாய்ப்பு இல்லாத நிலைமையாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா ஒரு செய்தி வருது பாருங்க, 6560 இலக்கம். முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார், இப்னு அப்பாஸ் மாணவர், கால குன்னா நக்ஸு மஅ ஜுனாதா இப்னு அபி உமையா அல் பஹர். ஜுனாதா இப்னு அபி உமையா, நாங்கள் அந்த கடல் யுத்தங்கள் சம்பந்தமாக சொல்கிற டைமில் இந்த ஜுனாதா இப்னு அபி உமையா தளபதியாக வந்த இதையும் பார்த்தோம். அவரோடு நாங்கள் கடல் யுத்தம் செய்தோம். ஃபகுன்னா நுஸல்லி ஃபி ஸஃபீனத்தி குஊதன், அப்போ நாங்கள் கப்பலில் வந்து உட்கார்ந்தவர்களாக என்ன செய்திருக்கிறோம், தொழுதிருக்கிறோம் அப்படி என்று வருது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா முஜாஹித் இப்னு ஜபர் தப்சீர்லேயும் வருவார், ஜிஹாத்லேயும் வருவார். இதா அப்போது நாங்கள் உட்கார்ந்தவர்களாக என்ன செய்திருக்கிறோம், கப்பலில் தொழுதிருக்கோம். அப்போ இந்த உட்கார்தல் தொழுகை ஜிஹாதுடைய காலத்தில் என்ன செய்து வந்திருக்கு. அப்போ அது ஏதோ ஒரு காரணம் பின்னணியில் தான் என்ன செஞ்சிருக்கு, அப்படி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடுத்த பகுதியாக அதாவது ஜனாசா சம்பந்தமான அந்த செய்திகள், இவ்வளோதான் அந்த தொழுகை சார்ந்த சப்ஜெக்டுகளில் இந்த பகுதிகள் என்ன செய்து வாரத்தை பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக ஜனாசாவுடைய தொடர்புடைய செய்தி இன்ஷா அல்லாஹ், அது நம்ம அது ஒரு மணி நேரங்கள் தாண்டினதுனால அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.